சொல்லலாமா? சார். பீதராக முகம் திருஷ்டுவா பத்மராக சமப்பிரபம் நைக்க ஜென்ம கிருதம் பாபம் தர்ஷனேன வினஷ்யதி. சான்றோர்களே, தத்துவஞான பாடமாலா பாகம் 1 பாடம் 4 5ஆம் குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இல்லறத்தாரின் 11 நிலைகள், படிமைகள், பிரதிமைகள். அந்த 11 பிரதிமைகள், நிலைகள் என்ற பாடத்தில் நாம் இதுவரை 5 பிரதிமைகளை பற்றி கருத்துக்களை அறிந்திருக்கின்றோம். இன்று 6 முதல் 11ஆம் பிரதிமைகள் வரை இருக்கக்கூடிய கருத்துக்களை முடிந்தவரை நிறைவு செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றேன். ஆக இந்த பாடத்தை இன்று நிறைவு செய்ய வேண்டும். பார்க்கலாம். இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்றால் இனி வரக்கூடிய கருத்துக்கள் அதே அடிப்படையில் அமைந்தவை. ஆகையினால் அதிகம் இதிலே விளக்குவதற்கு தேவை இருக்காது என்று கருதுகின்றேன். இப்போ நாம் நேராக விஷயத்துக்கு வரலாம். தர்சன பிரதிமை, விரத பிரதிமை, சாமாயக்கம், புரோஷத உபவாசம், சச்சித்த தியாகம் என்று சொல்லக்கூடிய 5 பிரதிமைகளை நாம் நிறைவு பண்ணிட்டோம். இப்பொழுது 6ஆவதாக திவாமைத்துன தியாக பிரதிமா. திவாமைத்துன தியாக பிரதிமா என்றால் என்ன? பகலில் உடல் உறவு கொள்ளாதிருத்தல், பகலில் பிரம்மச்சரியமாக இருத்தல். இதுவரை அந்த நியமம் கிடையாது. ஆனால் 6ஆம் பிரதிமைக்கு பிறகு முற்றிலுமாக பகலில் உடல் உறவு கொள்ளக்கூடாது, அந்த உணர்வே வரக்கூடாது என்பதுதான். ஆக அங்க பிரம்மச்சரியம் என்றால் உடல் உறவை மட்டும் குறிக்காது என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். ஆகையினால பகலில் அப்படிப்பட்ட எண்ணம் எழாமல் இருப்பது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் இந்த 6ஆம் பிரதிமையை ஏற்றிருக்கிறார்களோ அவர்கள் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்கள் சொல்ல அந்த எண்ணமே எங்களுக்கு இல்லை, ஆனால் எந்த வயதில் இந்த பிரதிமையை ஏற்றிருந்தாலும் அவர்கள் பகலில் முற்றிலுமாக அந்த 9 வகையான எல்லைகள் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு அந்த விரதத்தை கடைபிடிப்பார்கள். அதாவது 9 வகையான எல்லைகளை நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பெண்களுடைய அருகில் இல்லாமல் இருப்பது, அவர்களை அந்த எண்ண உணர்வோடு பார்க்காமல் இருப்பது, அல்லது நேராக இல்லை அவங்க சொன்னது அதெல்லாம் சிந்திப்பது, உணவு உட்கொள்வதில் கூட அப்படிப்பட்ட உணவை தவிர்ப்பது. அதனால நமக்கு விரதம் உபவாசம் இருந்தோம், அதனால கொஞ்சம் உணவு வகைகள் கொஞ்சம் நல்லா உடலுக்கு வலுவூட்டக்கூடிய ஆகாரத்தை ஏற்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் இதுக்கப்புறம் அவங்களுக்கு வராது. ஆக எளிமையான உணவை உட்கொள்ளுதல், தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருத்தல். இந்த திவாமைத்துன தியாகம் என்பது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் தான். யாரெல்லாம் இந்த பிரதிமை இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் பொருந்தும். ஆக இங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், அப்படியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக பெண்களும் ஆண்களை அருகில் இல்லாமல் இருத்தல், ஆண்களை அந்த எண்ணத்தோடு பார்க்காமல் இருத்தல், அதெல்லாம் அப்படி புரிந்து கொள்ளணும். அதுபோல முன்பு அனுபவித்த நுகர்வுகளை எல்லாம் நினையாமல் இருத்தல். அதே போல ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய ஆசனங்களில், படுக்கைகளில் அமராமல் அதை பயன்படுத்தாமல் இருத்தல். அதே போல பெண்கள் அதே போல இருக்கணும். அதே போலதான் கதைகள் முதலானவற்றை கேட்கவோ பார்க்கவோ படிக்கவோ, எந்த கதைகளிலே உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே கதைகளோ அல்லது நாடகங்களோ ஏதோ அமைந்திருக்கிறது என்றால், அல்லது டிவி சீரியல் இதையெல்லாமும் தவிர்த்து விட வேண்டும். பாட்டு முதலானவற்றையெல்லாம் கூட தவிர்க்கணும். அதே போல
பசி எவ்வளவோ அதற்கு அதிகமாக உணவு உட்கொள்ளக்கூடாது. இது 9 வகையான பிரம்மச்சரியத்தில் சொல்லப்பட்ட எல்லைகள். அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு பகல் பொழுதிலே அவர்கள் அதை ஏற்கக்கூடாது என்று இங்கே சொல்லியிருக்கிறார். பனாரசிதாஸ் என்ன சொல்றார் பாருங்க. ஜோதின பிரம்மச்சரிய விரத பாலே திதியாயே நிஷி திவச சம்பாலே கஹினவாடு கரே விரத ரக்ஷா சோஷட் பிரதிமா ஸ்ராவக ஆக்கியா. யார் பகல் பொழுதில் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார்களோ அதே நேரத்தில் விரத நாட்களில், அதாவது மாதத்துல 4 நாட்கள், 2 அஷ்டமி 2 சதுர்தசி என்று சொல்லக்கூடிய 4 நாட்களிலும் 24 மணி நேரமும், அப்ப பகல் இரவு 2 நேரத்திலுமே இந்த பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்னும் ஒரு பிரம்மச்சரிய பிரதிமையாகல, இதற்கு அடுத்துதான் பிரம்மச்சரிய பிரதிமை. அதற்கு இப்பொழுது அந்த முறை பாருங்க, அந்த சயின்டிபிக்கான முறையில வராங்க. பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதற்கு முன்பாக சச்சித்த உணவுகளை தியாகம் செய்யணும். சச்சித்த உணவுகளை உட்கொள்வதால உடல் வலிமை பெறும். உடல் வலிமை பெறுவதால உணர்வுகள் தூண்டப்படும். அதனால அங்கேயே இதற்கு முன்பாகவே உணவிலேயே அந்த கட்டுப்பாடை விதித்து விட்டார்கள். உணர்வை தூண்டக்கூடிய வலிமை, உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையுமே கூட துறந்து விட வேண்டும் என்பதாக அங்கேயே சொல்லிட்டாங்க. அதன் பிறகு பகலிலே அந்த உணர்வை கொள்ளக்கூடாது. பகல் முழுக்க, எப்பொழுதும் வாழ்நாள் முழுக்க. அதே நேரத்தில் விரத நாட்களில் இரவிலும் அந்த மாதிரியான செயல்களிலே ஈடுபடக்கூடாது. அந்த உணர்வை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை வெளிப்படுத்தக்கூடாது, அல்லது அது தோன்றவே கூடாது. வெளிப்படுத்தக்கூடாது, தோன்றவே கூடாது. அப்படி தோன்றாமல் இருக்க வேண்டும் என்றால் 24 மணி நேரம் முதல்ல சொன்னார் சச்சித தியாகம், சாமாயிகம், புரோஷத உபவாசம். புரோஷத உபவாசம் என்றால் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நிகழக்கூடிய நிகழ்வு. 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரம் சாமாயிகத்தில் இருத்தல், அதற்கு பேர் புரோஷத உபவாசம்ன்றதை படித்தோம். ஆக இப்படிப்பட்ட கருத்துக்கள், அது அப்போதான் நாம் உண்மையிலேயே மற்ற உணர்வுகளிலிருந்து விலகி இருக்க முடியும். அதெல்லாம் அந்த படிப்படியாக இங்கே சொல்லி கொண்டு வருகிறார்கள். ஆக அந்த பிரதிமையிலே ஒரு மேலே போக போக அதனுடைய உணர்வினுடைய தூய்மைத்தன்மை அதிகரித்து கொண்டே செல்வதற்கு ஏற்ப இந்த 11 நிலைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜோ தின பிரம்மச்சரிய விரத பாலை, பகலிலே பிரம்மச்சரிய விரதத்தை யார் பரிபாலிக்கின்றார்களோ, திதியாயே நிஷி திவச சம்பாலை, திதிகளில் அதாவது பருவ நாட்களில் பகல் இரவு 2 நேரங்களிலும் அவ்வாறு செயல்படுகிறார்களோ, கஹினவாடு கரே விரத ரக்ஷா, 9 வகையான எல்லைகள், அந்த பாதுகாப்பு எல்லைகள், பிரம்மச்சரியத்திற்கு பாதுகாப்பாக சொல்லப்பட்டு இப்ப நான் சொன்ன அந்த 9 எல்லைகளை வகுத்து கொண்டு யார் இதை பின்பற்றுகிறார்களோ, சோஷட்டு பிரதிமா ஸ்ராவக, அவர்களை தான் 6வது பிரதிமையுடைய ஸ்ராவகர் இல்லறத்தார் என்பதாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார். इस प्रतिमा की योग्य यथोचित शुद्धि, நான் இந்தியில போயிட்டுனா இப்போ தமிழ் நூலுக்கு வருவோம். பகலில் பிரம்மச்சரிய விரதம் கை கொள்பவர், விரத நாட்களில் இரவும் பகலும் பின்பற்றுபவர், 9 எல்லைகளை வகுத்து கொண்டு விரதத்தை பாதுகாப்பவர் 6ஆம் பிரதிமையுடைய இல்லறத்தார் ஆவார் என்பதை இங்க சொல்லியிருக்கார். திவா மைதுன தியாக பிரதிமா, பகலில் உடலுறவு கொள்ளாமை அப்படின்ற தலைப்பின் கீழ் ஹிந்தியில சொல்லப்பட்ட அந்த பாடல், அந்த பாடலுக்கான பொருள் தான் இங்க. ஜோ தின பிரம்மச்சரிய விரத பாலை, பகலில் பிரம்மச்சரிய விரதம் கை கொள்பவர், திதியாயே நிஷி திவச சம்பாலை, விரத நாட்களில் இரவும் பகலும் பின்பற்றுபவர், கஹினவாடு கரே விரத ரக்ஷா, 9 எல்லைகளை வகுத்து கொண்டு விரதத்தை பாதுகாப்பவர், சோஷட்டு பிரதிமா ஸ்ராவக ஆக்கியா, அவர்தான் 6ஆம் பிரதிமையுடைய இல்லறத்தார் ஆவார். அப்படியே அந்தந்த வரிக்கேற்ற பொருள், கருத்து, மொழிபெயர்ப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 9 எல்லைகள் என்ன, அதே இங்க சொல்லியிருக்கு. 9 எல்லைகளாவன: பெண்களோடு சேராதிருத்தல், விருப்ப உணர்வோடு பார்க்காமல் இருத்தல், மறைமுகமாக பேசுதல், கடிதம் அனுப்புதல் ஆகியவை செய்யாதிருத்தல், முன்பு துய்த்த நுகர்வுகளை நினையாமல் இருத்தல், உணர்வை தூண்டும் ஆற்றல் கொண்ட உணவை உண்ணாது ஒழிதல்,
உணர்வை தூண்டும் வண்ணம் அலங்கரித்துக் கொள்ளாதிருத்தல், பெண்களின் ஆசனம், படுக்கை, கட்டில் ஆகியவற்றில் அமராமலும் உறங்காமலும் இருத்தல், காம உணர்வை தூண்டும் கதைகள், பாடல்கள் ஆகியவற்றை கேட்காமல் இருத்தல், பசிக்கு அதிகமாக உண்ணாதிருத்தல். இதுதான் 9 எல்லைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 எல்லைகளையும் இந்த 6ஆம் பிரதிமையில் விரத நாட்கள் அல்லாத மற்ற நாட்களில் பகலிலும், விரத நாட்களில் இரவு பகல் 2 நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டும். அது உணர்வோடு ஒன்றியதாக இருக்க வேண்டும். இங்க பெண்களோடு சேராதிருத்தல் அப்படின்லாம் சொல்லும் பொழுது, பெண்கள் இந்த விரதத்தை ஏற்கிறார்கள் என்றால் ஆண்களோடு சேராதிருத்தல், விருப்ப உணர்வோடு ஆண்களை பார்க்காதிருத்தல், மறைமுகமாக கடிதம் முதலானவற்றை அனுப்பாதிருத்தல், ஆண்களோடு முன்பு தைத்த நுகர்வுகளை நினையாமல் இருத்தல், உணர்வை தோண்டும் ஆற்றல் கொண்ட உணவை உண்ணாது இருத்தல், உணர்வை தூண்டும் வண்ணம் தன்னை அலங்கரித்துக் கொள்ளாமல் இருத்தல், அதுபோல ஆண்களின் ஆசனம், படுக்கை ஆகியவற்றில் அமராமல் உறங்காமல் இருத்தல், அது காம உணர்வை தூண்டும் கதைகள், பாட இப்படி ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே இது பொருந்தும். இங்கே ஏதாவது ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும். அது சொன்னாலும் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதையே சொல்லிட்டேன். ஆக இந்த பிரதிமைக்கு உரிய அகத்தூய்மை நிச்சய பிரதிமையாகும். தியாக வடிவ சுபபாவம் விவகார பிரதிமை, இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள். இப்போ நம்ம சாராம்சம் எழுதும்போது கூட இப்படிதான் எழுதணும். ஒரு தடவை எழுதிட்டீங்களா, ஒவ்வொரு பிரதிமையிலும் அந்த பிரதிமைக்குரிய தூய்மை, அகத்தூய்மை நிச்சய பிரதிமை, விவகார தூய்மை, அதாவது சுபபாவம் நல்லுணர்வு விவகார பிரதிமை, அதுக்கு ஏற்ப செயல்பாடு அதுவும் விவகார பிரதிமை. இது எல்லாத்துக்கும் காமனா இப்போச்சு, அவ்வளோதான். இதை 11 தடவை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரதிமையை பற்றி ஒவ்வொரு லைன் முடிஞ்சு போச்சு. இதுதான் சாராம்சம். ஆக இப்படி சாதகர் 2வது விரத பிரதிமையில் தன் மனைவியுடன் திருப்தியாக இருக்கும் விரதம் மேற்கொண்டார். ஏற்கனவே பிரம்மச்சரிய அணுவிரதம் 2வது பிரதிமை விரத பிரதிமையிலேயே பிரம்மச்சரிய அணுவிரதத்தை கடைபிடிப்பதாக அவர் அந்த விரதத்தை ஏற்கொண்டவர். தன்னுடைய மனைவியோடு மட்டும் மகிழ்ச்சியாக இருத்தல் என்ற நிலையில் அவர் இருக்கிறார். இப்போ அதையும் தாண்டி இந்த 6வது பிரதிமைக்கும் அந்த பிரம்மச்சரிய அணுவிரதத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே தன்னுடைய மனைவியோடு எப்போ வேணும்னாலும் அவர் அந்த இச்சையில ஈடுபடலாம். ஆனால் இங்கு வரும் பொழுது பகலிலே ஈடுபடுவதில்லை. மனைவி இருக்காங்க, இப்போ மனைவி விட்டு போயிடல, வீட்டை விட்டு போயிடல, பகல்ல உறவு ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அதுதான் இங்க நாம புரிந்து கொள்ளணும். ஆக சாதகர் 2வது பிரதிமையில் தன் மனைவியுடன் திருப்தியாக இருக்கும் விரதம் மேற்கொண்டார். இப்போது தன் வடிவில் நிலை கொள்ளல் முன்பை விட அதிகரித்து சென்றதால் ஈர்ப்புணர்வு குறைந்து விட்டது. எனவே 6ஆம் பிரதிமை ஏற்ற இல்லறத்தார் 9 எல்லைகளோடு வாழ்நாள் முழுவதும் பகலில் உடலுறவு கொள்ளாமலும் அஷ்டமி சதுர்தசி போன்ற விரத நாட்களில் இரவிலும் பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றுகிறார். இத்தகைய அசுப பாவம், தீய எண்ணம் ஏற்படாமல் இருக்க உறுதி மேற்கொள்கிறார். ஆச்சாரியர் சம்பந்தபத்திரர் 6ஆம் பிரதிமையை ராத்திரி புக்தி தியாக பிரதிமா என்று கூறியுள்ளார். ஒரு சிலர் கேட்கலாம், நாங்கள் ஸ்ராவகாச்சாரத்தில் ரத்ன ஸ்ராவகாச்சாரத்தில் இப்படி இருக்கு. ஏற்கனவே நாம 12 விரதங்களை படிக்கும்போது கூட சொன்னாங்க. குணவிரதம் அப்படின்னு வரும்போது திக் விரதம், தேச விரதம், அனர்த்த தண்ட விரதம்னு ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருக்கார். சம்பந்தபத்திராச்சாரியர் திக் விரதம், அனர்த்த தண்ட விரதம், போகோபபோக பரிமாணத்தை சொல்லிட்டு சிக்ஷா விரதத்தில் தேசாவகாசிக விரதம் அல்லது தேச விரதத்தை அதில் சேர்த்துட்டார். போகோபபோகத்தை அங்கிருந்து இதில் கொண்டாந்து சேர்த்தார். அது எப்படி இருந்தாலும் எல்லா விரதத்துக்குள்ள வந்துடுது. ஆகையினால அதில் 12 விரதங்கள், அது சிக்ஷா விரதத்தை குணவிரதமாகவும் குணவிரதத்தை சிக்ஷா விரதமாக சொன்னாலும் அந்த 12 விரதங்களுக்கு உட்பட்டவையாக தான் அவை இருக்கின்றன. சின்ன சின்ன காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். ஆகையினால அது போலதான் இங்கேயும் 6ஆம் பிரதிமையை பொறுத்தவரை பொதுவாக பகல்ல அதெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க என்ற ஒரு தன்னுடைய மனைவியோடு மட்டுமே இருக்கிறது, பிறர் மனைவி விழையாமை என்ற அந்த தாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அதிகமான எண்ணம் வராது என்ற ஒரு நோக்கில் சொல்லியிருக்கலாம். அல்லது இதையும் அதையும் இரண்டுமாக கூட அங்கே பொருள் காண முடியும். ஆக
ஒரு சில சிராவகாச்சாரத்தில் பகலில் உறவு கொள்ளாமல் இருத்தல் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரத்னகண்ட சிராவகாச்சாரம் போன்ற ஒரு சில சிராவகாச்சாரத்தில் இரவு உண்ணாமையை அங்கே அவர்கள் 6ஆம் பிரதிமையாக காட்டியிருக்கிறார்கள். இதற்கும் சில ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரவு உண்ணாமையை அவன் 4வது குணஸ்தானத்திலே பின்பற்றுகிறார். ஏன்னா 8 மூலகுணத்திலேயே சில பேர் இரவு உண்ணாமை, வடித்த நீர் பயன்படுத்துதல், இதெல்லாம் கூட அந்த 8 மூலகுணத்திலே சில ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக இப்படி சில சில பாட பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாமே மொத்தத்தில் உணர்வை தூய்மைப்படுத்துவதற்காக, தூய அறத்தை போற்றுவதற்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். ஆகையினால ராத்திரி புக்தி தியாகம், இரவு உண்ணுவதை தியாகம் செய்தல் என்ற பிரதிமை 6வது பிரதிமையில வர வேண்டிய தேவையில்லை என்று ஒரு சில ஆச்சாரியர்கள் கருதி இருக்கலாம். ஏனென்றால் அதை அவன் சிராவகம் 12 விரதங்களை கடைபிடிக்கும் போதே இதையெல்லாமும் கடைபிடிப்பவனாக ஆகிவிடுவான். 4வது குணஸ்தானத்தை கூட விடுங்க, 2வது குணஸ்தானம் விரதம், 5 அணுவிரதங்களை எல்லாம் பின்பற்றுபவன் இரவுல உண்ணுவானா என்ன? உண்ண மாட்டான். ஆகையினால அங்கே அவன் இரவு உண்ணாமை கடைபிடிப்பதால இங்கே அது தேவையில்லை என்றும், இதற்கு அடுத்து பிரம்மச்சரிய பிரதிமையை அவன் ஏற்பதாக இருப்பதாலும் இங்கே பகலில் அதை பின்பற்றுவது, விரத நாட்களில் பின்பற்றுவது, அப்படி தன்னை உருவாக்கி கொண்டு அடுத்த பிரதிமைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது அது உச்சிதம் என்று கருதி இப்படியும் சில ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. இங்கே இரவுண்ணாமையை இவன் 6வது பிரதிமையில் தான் தியாகம் செய்கிறானா என்ற ஒரு கேள்வி சமந்தபத்ராச்சாரியர் நோக்கில் நாம் பார்க்கும்போது அப்படி கூறியிருக்கிறாரே, கூறியிருந்தால் அவரும் ஆச்சாரியர் தானே, அவருக்கு தெரியாதா விரதங்களை பின்பற்றுபவன் இரவில் உண்ணுவானா? இரவு உண்ணாமை அவன் அங்கேயே கடைபிடிப்பான் அல்லவா, 2வது பிரதிமையிலே கடைபிடிப்பான் அல்லவா, எப்படி இதை அவர் 6வது பிரதிமையாக கூறியிருக்கிறார் என்ற கேள்வி எழலாம். அதற்கும் பதில் இங்க இருக்கு பாருங்க. இரவுண்ணாமையை சாதாரண சிராவகரும் பின்பற்றுகின்றனர், அதான் 2ஆம் நிலை சிராவகன் கூட பின்பற்றுகிறார். ஆனால் இந்த பிரதிமையில் செய்தல், செய்வித்தல், ஆமோதித்தல் ஆகிய மூவிதத்திலும் இரவுண்ணாமை முற்றிலுமாக பின்பற்றப்படுகிறது. இதுதான் அங்கைக்கும் இங்கைக்கும் உள்ள வேறுபாடு. பிரதிமை ஏற்றவர் தான் உண்ணுவதில்லை, இரவில உண்ணுவதில்லை. அதே போல சரி என்ன பண்றது, நாம சாப்பிட்றதில்ல, விருந்தாளி வந்துட்டாங்க, சரி அவங்களுக்காக நாம் செய்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராத்திரியில் அவங்களுக்கு சமைச்சு போடுறது, அல்லது பகலில் சமைச்சு தான் அவங்களுக்கு இரவில் பரிமாறுறது. அவங்க என்ன பண்ணுறது, அவங்க விரதி இல்லை இல்லையா அப்படின்னு நினச்சி செய்கிறது. அந்த மாதிரி செயலையும் இந்த 6ஆம் பிரதிமையில் செய்ய மாட்டார். தானும் உண்பதில்லை, உணவையும் இரவில் செய்வதில்லை. அதே போல மற்றவர்களையும் செய்ய, நான் செய்யறதில்லை நீ செய்து கொடு அப்படின்னு சொல்றதும் கிடையாது, ஆமோதிப்பதும் கிடையாது. சாப்பிடலாம், சரி நாங்கள் தாங்க சாப்பிட்றதில்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நாம் செய்யலை, நம்ம வீட்டில் செய்யலை, அவங்களே செய்து எடுத்துன்னு வந்தால் கூட சரி செய்ய சாப்பிடுங்க அப்படின்னு கூட ஆமோதித்தல் கூடாது. இதுதான் உண்மையிலேயே இந்த 6ஆம் பிரதிமைக்கேற்ற இரவுண்ணாமை ஆகும். இதில் இன்னும் கூட உள்ள போந்து பார்த்தோம்னாக்கா, இரவுண்ணாமை கடைபிடிக்கக்கூடிய சாதாரண சிராவகர், அதாவது பிரதிமாதாரி, அதாவது 2ஆம் பிரதிமை அல்லது அதற்கு முந்தைய காலத்திலே விரதத்தை இரவுண்ணாமையை கடைபிடிப்பவர்கள் சில விதிவிலக்கெல்லாம் கூட வச்சுக்கிறாங்க. இரவில் தண்ணி மட்டும் குடிக்கிறது, பழம் சாப்பிட்றது அப்படின்ற விதிவிலக்கு எல்லாம் கூட முந்தைய பிரதிமை, 2வது அல்லது அதற்கு முந்தைய தரிசன பிரதிமை அல்லது சமயதிஷ்டி நிலையிலே கூட இரவுண்ணாமையை கடைபிடிப்பவர்கள் இது போன்ற விதிவிலக்கு வைத்துக் கொள்வார்கள். இல்லை 7 மணி வரலாம் அப்படின்னு, இப்போ எத்தனையோ விதமான உடல் உபாதைகள்லாம் வருது, சரி 6:30 7 வரலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சில விதிவிலக்கிலே செயல்படுவார்கள். ஆனால் இந்த பிரதிமைக்கு வந்தவர்களுக்கு எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. அவர்கள் முற்றிலுமாக செய்தல், செய்வித்தல், ஆமோதித்து, கிருத்த காரித்த அனுமோதம் 3லுமே அவர்கள் ஈடுபடாமல் முழுமையாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இரவுண்ணாமையை 6ஆம் பிரதிமையாக சம்பந்தபத்ராச்சாரியர் சிராவகாச்சாரத்தில் சொல்லியிருக்கார் என்று கருதலாம். ஆக இப்படித்தான் இதற்கும் அதற்கும் உள்ள வேறுபாடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே திவா மைத்துன தியாகம், பகலில் உடலுறவு கொள்ளாமல் இருத்தல் அப்படின்னாக்கா, அப்போ
விரதத்தை பின்பற்றுகின்ற சிராவகன், இரண்டாம் பிரதிமை சிராவகன், அவன் அப்போ பகலில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, பகலில் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் 6வது பிரதிமைக்கு வந்த பிறகு முற்றிலுமாக அந்த நிகழ்வு இருக்கவே இருக்காது, அந்த உணர்வு ஏற்படவே ஏற்படாது. இப்படி மேலே செல்ல செல்ல முற்றிலுமாக அதை விட்டு விடுதல் என்பதாக நாம் கருத வேண்டும். கிருத்த காரித்த அனுமோதம் என்று சொல்லக்கூடிய 3 விதத்திலுமே அதை துரத்தல். சரி, அடுத்ததாக பிரம்மச்சரிய பிரதிமை போலாமா? பாருங்க, அதுல என்ன சொல்றாரு. जो नववाड़ी सहित विधि साधे निश दिन ब्रह्मचर्य आराधे सो सप्तम प्रतिमान हर ज्ञाता शील शिरोमणि जगत विख्याता. யார் 9 எல்லைகளோடு கூடி இரவும் பகலும் பிரம்மச்சரியத்தை ஆராதிப்பவர், யார் ஆராதிக்கிறாரோ அவர் 7ஆம் பிரதிமையை பின்பற்றும் அறிவர் ஆவார். ஆக ஜோ நவவாடு சகித்து 9 எல்லைகளோடு கூடி நிஷிதின பிரம்மச்சரிய ஆராதே இரவும் பகலும் பிரம்மச்சரியத்தை ஆராதிப்பவர் சப்தம பிரதிமா ஜாத்தா, சோ சப்தம பிரதிமா ஜாத்தா, அவர்தான் 7ஆம் பிரதிமையை பின்பற்றும் அறிவர் அறிஞர் ஆவார். ஷீல சிரோமணி ஜெகத்த விக்யாத், அவர் ஷீல சிரோமணியாக உலகில் புகழ்பெற்று விளங்குகிறார். ஷீல சிரோமணி என்று சொல்கிறார். ஏனென்றால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்ற ஒரு உணர்வு பூர்வமாக, சாதாரணமாக இருக்கிறது வேற. எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிங்களை பார்க்குறோம், அவங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க, ஆனால் அப்படி இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர். அதெல்லாம் நாம் பார்க்குறோம். ஆகையினால உணர்வு பூர்வகமாக அதை கடைபிடிப்பது என்பது மிக மிக அரிதாகும். அதை யாரால் கடைபிடிக்க முடியும் என்றால், யார் நன்கு ஆன்மாவை அறிந்தவரோ, ஆன்ம உணர்வை பெற்றிருக்கிறாரோ அப்படிப்பட்ட அறிஞர். ஆகினால்தான் இங்க வந்து அறிவர் அறிஞர் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்கார். அவர் தான் ஞானி. ஆகையினால் அவருக்கு அந்த ஞானம் ஏற்பட்ட காரணத்தினால் இதெல்லாம் உண்மை சுகம் அல்ல, புலன் நுகர்வுகள் எல்லாம் உண்மையான சுகம் அல்ல என்ற அப்படிப்பட்ட நல்லறிவு, நல்ல ஆற்றல், நல்லறிவு ஏற்கனவே இருக்கிறது. அதை விட இன்னும் கூடுதலாக அந்த பற்றுணர்வு இல்லாமல் போனதால் இங்கே அவரை அறிஞர் என்றும் ஷீல சிரோமணியாக உலகில் புகழ்பெற்று விளங்குகிறார், சீலத்தினுடைய சிரோமணி என்றும் கூறிவிட்டார். ஆக இப்ப இந்த 7ஆம் பிரதிமைக்கு பிறகு படிப்படியாக எல்லோருமே சீலத்திலே சிரோமணியாகவும் இன்னும் அதைவிட தூய்மைத்தன்மையும் தகுதியையும் அதிகரித்து செல்பவர்களாகவும் கருதப்படுவார்கள். ஆக இது ஒரு மிகப்பெரிய இல்லற நிலையில் வரக்கூடிய ஒரு மாற்றம். ஏனென்றால் இதுவரை மனைவியோடும் மக்களோடும் குடும்பத்தில் இருந்த ஒருவர் இப்பொழுது மனைவியையும் விட்டு பிரிந்து பிரம்மச்சரியமாக முழுமையாக இரவும் பகலும் பிரம்மச்சரிய பிரதிமையை போற்றும் அளவிற்கு தன்னுடைய தகுதியை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஆகையினால் இது உறவுகளிலிருந்தும் மனைவியினுடைய உறவையே முறித்து கொண்டார். அப்புறம் மற்ற உறவுகளுக்கு என்ன இருக்கு? ஆகையினால இது ஒரு மைல்கல்லாக இங்கே அமைந்திருக்கிறது. எனவேதான் ஷீல சிரோமணி என்ற உலகத்திலே அவர் புகழ்பெற்று திகழ்கிறார் என்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து 7ஆம் பிரதிமையை ஏற்றுள்ள இல்லறத்தாருக்கு சொரூப ஆனந்தத்தில் ஆழ்தல் மேலும் அதிகரித்ததால் புலன் சார்ந்த ஈர்ப்புணர்வு குறைந்து செல்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு புலன் சார்ந்த உணர்வு குறைகிறதோ, அதன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு, அதன் மீது இருக்க பற்றுதல் குறைகிறதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க உள்ள போவாங்க. வெளியில அவங்களுக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்லை, உதாசீனமாயிடுறாங்க. ஆக எந்த வெளிப்புற நாட்டமும் இல்லாமல் அவங்களுடைய ஈர்ப்புணர்வும் நாட்டமும் வேகமும் ஆர்வமும் எல்லாமே உள் சார்ந்து அகம் சார்ந்து இருக்கிறது. ஏதுனா எப்படின்னா போதுப்பா, நமக்கு அதை பற்றி என்ன என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள். ஆகையால் இரவு பகல் எப்போதும் 9 வகை வரம்புகளோடு கூடி பிரம்மச்சரிய விரதத்தை பின்பற்றுகிறார். காம உணர்வு வராமல் இருக்க உறுதி மேற்கொள்கிறார். எனவே அவருடைய செயல்பாடும் அதற்கேற்ப அமைகிறது. அத்தகைய இல்லறத்தாரை ஷீல சிரோமணி என்று அழைப்பர். ஆக அந்த 9 வகையான எல்லைகள், பெண்களை அந்த எண்ணத்தோடு பார்க்காமல் இருத்தல், பெண்களுடைய சகவாசத்தில் இல்லாமல் இருத்தல், அவர்களோடு கொஞ்சம் அவங்க எப்போதும் அவர்கள் புடைசூழ இருக்கிறது, அதெல்லாம் எல்லாத்தையும் தவிர்த்துடுறாங்க. முனிநிலையில அது அந்த எண்ணம் சுத்தமாகவே கிடையாது. ஆகையினால யார் வந்தாலும் போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் பிரம்மச்சரியாக இருக்கக்கூடிய இந்த 7ஆம் பிரதிமையிலே இருக்கக்கூடியவர்கள்
என்ன இப்பதான் அந்த பிரம்மச்சரிய பிரதிமையை எடுத்திருக்காங்க. ஆகையினால இவர்களுக்கு பெண்களுடைய சேர்க்கை, பெண்களுடைய சவகாசம், பெண்கள் கூட இருந்தால் அவர்களை சில நேரத்தில் மனசு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதால் பெண்களுடைய தொடர்பை முற்றிலுமாக நீக்கி விடுவார்கள். பெண்களோடு சேர்ந்து இருக்க மாட்டார்கள். அவர்களோடு பேசுவது, அந்த எண்ணத்தோடு பழகுவது, அவர்கள் அமர்ந்த இடத்தில் அமர்வது, அவர்கள் ஆசனத்தை பயன்படுத்துவது, அவர்கள் படுக்கையை பயன்படுத்துவது, துணி இதெல்லாம் இந்த 9 விதமாக சொன்ன பாருங்க, அது எல்லாவற்றையும் அவர்களை பார்ப்பதோ அல்லது கேட்பது, பாடல்களை கேட்பது, கதைகளை கேட்பது, அவர்கள் சொல்லுகின்றது, இதெல்லாம் இந்த 9 வகையையும் இங்கே நீங்கி விலகி இருக்கிறதால தான் இவங்களால இப்போ இந்த பிரதிமையை ஏற்ற பிறகு அதை முழுமையாக கடைபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இது பிராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் எப்படி இருந்தாலும் அது அப்புறம் அந்த எண்ணமே அவர்களுக்கு எழுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். எனவே தொடக்கத்திலே இந்த எல்லைகள் கண்டிப்பாக இந்த எல்லைகளை அவர்கள் கடைபிடிக்கணும். ஆக உணவு முறையாக இருக்காலும் எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் கவனம் செலுத்தணும். அதன் பிறகு அது நன்றாக பயிற்சியான பிறகு தானாகவே அது பின்பற்றப்பட்டுவிடும். அப்போ பொதுவாக எல்லாமே தானாக பின்பற்றப்படும் என்றாலும் இந்த 9 எல்லைகளை இங்கு சொன்னதற்கு காரணம் அதுதான். ஆக 9 எல்லைகளை இப்பொழுது அவர்கள் பின்பற்றுகின்ற நிலையில் இருப்பார்கள். பிறகு அவர்கள் எதை பார்த்தாலும் முனி நிலையில போய் நேர ரொம்ப ஊர்வசி டான்ஸ் ஆடினா கூட அவங்களுக்கு விகல்ப விகாரம் எதுவும் வராது. அந்த நிலையில அப்போ போயிடுறாங்க. அதற்கு இப்பொழுதே பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக இதை கருதணும். ஆக இப்போது அடுத்த பிரதிமைக்கு போகலாம். ஆரம்பத்தியாக பிரதிமா. ஜோ விவேக விதியாதரே கரேன பாபாரம் சோ அஷ்டம பிரதிமாதனி குகதி விஜயரணதம். என்ன சொல்றாருங்க? ஜோ விவேக விதி ஆதரே, தனது பகுத்தறிவை விவேகத்தை முன்னிறுத்தி அதை முன்னிலைப்படுத்தி அதற்கு ஆதரவு தந்து கரேன பாப ஆரம்ப செயல்களை செய்யாதவர் சோ அஷ்டம பிரதிமாதனி, அவர் 8ஆம் பிரதிமையை உடையவராக கருதப்படுகிறார். குகதி விஜய ரணத்தம், அவர் தீய கதியை வெற்றி கொண்ட வெற்றி தூணாக கருதப்படுகிறார். ஆக இந்த ஆரம்பம் இருக்குது, அது மிகப்பெரிய பாவம். ஹிம்சை, ஆரம்ப ஹிம்சை, ஆரம்ப ஹிம்சை, அதுவும் பாபத்தில் சேர்ந்தது தான். ஆகையினால ஹிம்சை என்ற இந்த ஆரம்ப செயல்களை செய்யாதவர் தீயகதியை வெற்றி கொண்டவராக வெற்றி தூணாக கருதப்படுகிறார். ஆரம்ப செயல்களை செய்யக்கூடாது அப்படின்னு வந்த பிறகு அவர் ஆரம்ப செயல்கள், அதாவது எரிக்கிறது, துவைக்கிறது, சுத்தம் பண்றது, இது போன்ற செயல்களிலே ஈடுபட மாட்டார். அது என்ன, இதுல சொல்லியிருக்கு பாருங்க, அதையே படிச்சிடலாம். 8ஆம் பிரதிமை உடையவருக்கு உரிய தூய்மை நிச்சய பிரதிமையாகும். அகத்தூய்மை. பிறவி, உடல், புலன் நுகர்வு ஆகியவற்றின் மீது உதாசீன உணர்வு மற்றும் பற்றுணர்வு குறைந்துவிட்ட காரணத்தினால் விகல்பங்களும் வரம்புக்கு உட்படலாயின. அவருக்கு எந்த விதமான விகல்பங்களும் தோன்றுவது கிடையாது. அதாவது உடல் சார்ந்த, புலன் சார்ந்த இப்படிப்பட்ட விகல்பங்கள் எல்லாம் குறைந்து விடுகிறது. ஆகையினால அவர் அப்படிப்பட்ட சிந்தனைகளை செய்வது கிடையாது. புறம் சார்ந்த ஆரம்ப தியாக விவகாரம் பிரதிமையாகும். இப்படி யார் புறம் சார்ந்த விகல்பம், அதாவது இதை சுத்தம் பண்ணணும், அதை கிளீன் பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், ஒட்டடை அடிக்கணும், வீட்டை போட்டு இதை ஈரத்துணி போட்டு துடைக்கணும், மாப் பண்ணணும், அப்படி இப்படின்ற அந்த மாதிரியான யாருமே ஏறிக்கிறது, அதெல்லாம் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காகவோ செய்வதை அவர் முற்றிலுமாக திறந்து விட, தன்னுடைய துணியை தான் தூய்மைப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்திக் கொள்வது, அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறார். ஆரம்ப ஹிம்சை எல்லாவற்றையும் குறைத்து விடுகிறார். ஆக அப்படி புறம் சார்ந்த ஆரம்ப தியாகத்தை செய்து விடுவதால் அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாமல் இருப்பதற்கு பெயர் விவகார பிரதிமை. அந்த நல்லுணர்வுக்கு பெயர் அதுவும் விவகார பிரதிமை. அதற்கேற்ற ஆன்மாவில் ஏற்பட்ட தூய நிலை, அது உண்மையிலேயே நிச்சயம் ஆரம்பத்தியாக பிரதிமையாகும். இத்தகைய இல்லறத்தார் சொரூபத்தில் நிலை கொள்ளல் என்னும் அற ஒழுக்கத்தில்
சிறந்த விழிப்புணர்வு கொண்டு ஆயுதம், மை கொண்டு எழுதுவது, விவசாயம், வியாபாரம் முதலான பாப ஆரம்ப செயல்களை, வாழ்வாதாரம் சார்ந்த பாப செயல்கள் சார்ந்த விகல்பங்களை தியாகம் செய்து விடுவதால் அனைத்து விதமான தொழில்களையும் துறந்து விடுகிறார். அதான் ஆரம்ப செயல் என்றால் எந்த மாதிரியான ஆரம்ப செயல்றதை இங்க தெளிவா சொல்லிட்டாரு. என்னென்ன ஆரம்ப செயல்? பாபத்துக்குரிய ஆரம்ப தொழில்கள், இங்க தொழில்கள்னு சொல்றாரு. அதனால தான் இருக்கக்கூடிய இடம், தன்னுடைய துணிமணிகள், தனக்காக உணவு தயாரிப்பது, அதற்காக இங்க விலக்கு இல்லை. அதை அவர் செய்யலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஆயுத தொழில், ஆயுத தொழில் நம்ம பெரும்பாலும் செய்யறதில்ல. ஆனாலும் சில நேரத்தில் நான் விவசாயம் செய்யும்போது கலப்பை, அந்த அதுக்குண்டான காரு, கட்டப்பாறை, மம்டி, அதுக்கு பிடி போடுறது, இந்த மாதிரி செயல்களை எல்லாம் நாம அந்த நாளில் விவசாயம் பண்ணும்போது செய்தோம். ஆகையினால அந்த மாதிரியான ஆயுதங்கள், இப்போ நாம ஸ்க்ரூ டிரைவர் அது இதுன்னு அந்த மாதிரி செயல்களை செய்கிறோம் அப்படின்னா அதையும் விட்டுடுறது. மை கொண்டு எழுதுவது, மை கொண்டு எழுதுனா பேனாவில் எழுதுறதே விட்டுடுறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா முனிவர்கள்லாம் நூல்களை எழுதியிருக்காங்களே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்காக தான் உலகியல் சார்ந்தது என்பதை சொல்லிட்டேன். உலகியல் சார்ந்த எழுத்துக்களை அவர்கள் எழுதுவது கிடையாது. உலகியல் சார்ந்த எழுத்துக்கள்னா என்ன? புராணத்துல கூட உலகியல்லாம் வருது. 6 தொழிலை கற்பித்தார்னு ஆதிநாதர் சொல்லும்பொழுது அதை நாம் எழுதும்போது அப்படித்தான் எழுதுவோம். இங்கே உலகியல் சார்ந்தது என்றால் அதுக்கும் விளக்கம் தந்திருக்காங்க ஆகமங்களில், மற்ற சிராவகாச்சாரத்தில். இப்போ நாம் பத்திரம் எழுதுறது, பாண்ட் எழுதுறது, அந்த மாதிரி இப்போ எவ்வளோ இதெல்லாம் எழுதுறாங்க. பத்திரங்கள்ல எத்தனை விதமா இருக்கு. இது போன்ற உலகியல், கல்யாண பத்திரிகை, அதெல்லாமும் அதில் அடங்கும். ஆக உலகியல் சார்ந்தது என்றால் உலகியலுக்காக என்னென்ன இருக்கோ அப்படிப்பட்ட உலகியல் சார்ந்த எழுத்துக்கள், பத்திரிகை அல்லது பாண்டு, பத்திரம், பதிவு, இந்த மாதிரியான செயல்கள், இதையெல்லாம் ஒப்பந்தம் பண்றது, அக்ரிமெண்ட், அது இதெல்லாம் எழுதுவது கிடையாது. ஆக எதெல்லாம் தொழில் சார்ந்ததோ தொழில் சார்ந்த எழுத்துக்களை, அப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் எழுதுவது இல்லை. விவசாயம், வியாபாரம் முதலான விவசாயம் செய்ய மாட்டாங்க, வியாபாரம் செய்ய மாட்டாங்க, அதிலிருந்து விலகி விடுகிறார்கள். ஆக வாழ்வாதாரம் செய்த எந்த பாப செயல்களையும் செய்வதில்லை. இதற்கு பெயர் தான் ஆரம்ப தியாகம். ஆனால் இந்த நிலையில் கூட அவர்கள் தனக்காக உணவு தயாரித்து உண்பது, தன்னுடைய துணிமணிகளை துவைத்துக் கொள்வது, அது போன்ற செயல்களிலே ஈடுபடுவதற்கு இங்கே தடை எதுவும் கிடையாது. தொழில் சார்ந்த, அது எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும், விவசாயம் அனைத்தும் அது சார்ந்த உலகியல் சார்ந்த செயல்களிலே ஈடுபட மாட்டார்கள். இதற்கு பெயர் ஆரம்ப தியாக பிரதிமை. அதுக்கப்புறம் 9வது பரிகிரக தியாக பிரதிமா. இதுல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். जो दशधा परिग्रह को त्यागी, सुख संतोष सहित वैरागी, समरस संचित किंचित ग्राही, सो श्रावक नो प्रतिमावाही. जो दशधा परिग्रह को त्यागी, யார் 10 வகையான பரிகிரகத்தை தியாகம் செய்திருக்கிறாரோ, சுக சந்தோஷ சகித வைராகி, இன்பமும் மகிழ்ச்சியும் கூடிய வைராகியத்தை உடையவரும், சமரச சஞ்சித கிஞ்சித கிராகி, சமதாரசம் நிரம்பி இருப்பவரும், தேவையான அளவு பொருளை மட்டும் வைத்திருப்பவரும், சோ ஸ்ராவக நோ பிரதிமா பாகி, அவர்தான் 9ஆம் பிரதிமையை உடைய ஸ்ராவகராக, இல்லறத்தாராக கருதப்படுகிறார். ஆக என்ன சொல்லியிருக்காங்க? 10 வகையான பரிகிரகத்தை தியாகம் செய்தவர். 10 வகையான பரிகிரகம் அப்படின்னா என்ன? ஆக இதுக்கு முன்பு அவர் இப்படிப்பட்ட பரிகிரகங்களை தனக்காக வைத்துக் கொண்டால் கூட அது ஒன்றும் பெரிய தவறு என்று சொல்வதற்கில்லை. ஆனால் எப்போ இந்த 10 வகை பரிகிரக தியாக பிரதிமையை பின்பற்றுகிறாரோ அப்பொழுது அவர் 10 வகையான பரிகிரகங்களை எல்லாம் தியாகம் செய்து விடுகிறார். அப்போ என்னென்ன அந்த 10 வகை பரிகிரகங்கள்ன்றது நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். உத்தம ஆக்கிஞ்சன்ய தர்மத்தை படித்த போது ஒரு தடவை நினைவு கூறிடுறேன். அவர் தாம் பேரில் நிலத்துக்கு ஆசைப்பட மாட்டார். நிலம், சொத்து, வீடு, வாசல், அப்புறம் வெள்ளி, பொன், இது போன்ற நகைகள், தனம், தானியம், பணம், பொருள்,
தானிய வகைகள் தனக்காக சேர்த்து வைக்கிறது, அது மாதிரி தனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட பணியாட்கள், அது எந்த மாதிரி ஹெல்ப்போ அந்த மாதிரி பணியாட்கள், ஆண் பெண் போன்ற பணியாட்கள், அல்லது வாகனங்கள், 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், அல்லது ஆடு மாடு, இது போன்றவற்றை எல்லாம் கூட தியாகம் செய்து விடுகிறார். அதுபோல துணிமணிகளையும் தியாகம் செய்கிறார், பாத்திரங்கள் அதெல்லாமும் தியாகம் பண்ணிடுறார். ஆக இப்படி 10 விதமான பரிகிரகங்கள்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக இதையெல்லாம் தியாகம் செய்தவர் தான் பரிகிரக தியாக பிரதிமாதாரியாக கருதப்படுவார். ஆகையினால அவருக்கு எந்த ஆடு மாடு பசு இதை பற்றிலாம் அவர் அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதை பரிபாலிக்கணும், அதை பண்ணணும், அந்த மாதிரி சிந்தனையிலிருந்தெல்லாம் முற்றிலுமாக விடுபட்டு விடுகிறார்கள். அதுதான். ஆக ஆடு மாடையோ வண்டி வாகனத்தையோ அல்லது பொன் பொருள் பணம் காசு நிலம் பொலம் பணம் பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இந்த 9வது பிரதிமையிலே இருக்கிறவர்கள் அனைத்தையும் துறந்து விடுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்போ அவர் இல்லத்தை கூட துறந்து விடுகிறார். ஏன்னா நிலம் புலம் வீடு வாசல் எல்லாத்தையும் துறக்கணுன்ற போது இந்த 9வது பிரதிமையில் இருப்பவர்கள் வீட்டில் இருப்பது கிடையாது. அதையும் நாம புரிந்து கொள்ளணும். ஆக முதல் 8 வரை அவங்க வீட்டில் இருந்தா கூட தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் 9வது பிரதிமையிலே வீட்டை விட்டு விடுவார்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்க பிரம்மச்சரிய பிரதிமை, அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆரம்ப தியாக பிரதிமை. இந்த ஆரம்ப தியாகம் பிரம்மச்சரிய தியாகம், பிரம்மச்சரிய விரதம் தியாகம் அல்ல, பிரம்மச்சரிய விரத பிரதிமை, ஆரம்ப தியாக பிரதிமை. இந்த 2 நிலைகளில் கூட அவங்க வீட்டில் இருக்கலாம், அல்லது இன்றைய சூழ்நிலையில வீட்டில் இருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதோ ஆரம்ப தியாகத்தை கடைபிடிப்பதோ ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. அதுவும் ஒன்றும் தவறு கிடையாது. பிரம்மச்சாரி தனக்காக தனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்கு தொழில் முதலானவற்றை கூட செய்யலாம். அதுவும் தவறு கிடையாது. தனக்கு தேவையானதை மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தன்னுடைய தேவைக்கு ஏற்ப தொழில் செய்து அவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். அதற்கு பிரம்மச்சரிய பிரதிமையில தடை எதுவும் கிடையாது. ஆனால் பிரம்மச்சரியத்தை அவர் பின்பற்றணும். இரவும் பகலும் பெண்களோடு இல்லாம அந்த சேர்க்கையில் இல்லாம இருக்கணும். அந்த நிலையில அவர் வீட்டில் இருந்தா கொஞ்சம் கஷ்டம். இன்றைய சூழ்நிலையில டிவி அது இது எல்லாம் இருக்கு. அதனால அவரால் தனியா ஒரு அறையில எந்த தொடர்பும் இல்லாம வீட்டில் இருக்கிறது கஷ்டம். அதனால வீட்டை விட்டு வெளியே போவதில் தவறு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் தனக்கு தேவைக்குரியவற்றை அவர் சம்பாதித்து சேர்த்து வைத்து கொள்ளலாம். அதை வைத்துக்கொண்டு அவர் இல்லை ஏற்கனவே சம்பாதிச்சிருக்காருன்னா அதை வைத்துக்கொண்டு அவர் வாழலாம். அதுலேயும் ஒன்றும் தவறு கிடையாது. பிரம்மச்சாரியா இருக்கிறவங்க பணம் பொருள் எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. சேர்த்து வைத்து கொண்டு தனக்கு உண்டானவற்றை தானே தேடிக்கொண்டு தானே வாங்கி தானே சமைச்சு தானே சாப்பிடலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வீட்டில் இருக்கிறதா இல்லாத இருக்கிறதா அது இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப வீட்டை விட்டு வெளியில் போகிறது நல்லது தான். வீட்டில் இருந்தால் அது கொஞ்சம் கஷ்டம். வெளியில் இருந்து கொண்டு அதை பின்பற்றலாம். அதே போல் ஆரம்ப தியாகம் என்று வரும்பொழுது இங்கே தான் அவங்க தனக்காக எதையும் தொழில் முதலானவற்றையெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது. தானும் தொழில் எதையும் செய்யக்கூடாது. தொழில் செய்வதற்கான உத்திகளையும் சொல்லக்கூடாது. பாருங்க, இங்கே ஆரம்ப தியாகத்திலே அது போயிடுது. நீ இந்த மாதிரி வியாபாரம் செய்துன்னா நான் இன்னும் நல்லா ஓஹோன்னு ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச வியாபாரி ஒருத்தன் அங்கே இருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காரு, நீ அங்கே போய் அவர்கிட்ட கேட்டு இதெல்லாம் செய்யலாம், நீ இதை பண்ணினா இன்னும் நீ பணக்காரன் ஆகலாம், அதை செய்தினா இன்னும் நீ செல்வந்தன் ஆகலாம். இந்த மாதிரியான தொழிலுக்கு உண்டான உபாயங்களை வழிமுறைகளை உத்திகளை 8வது பிரதிமையில் இருக்கக்கூடிய ஸ்ராவகனே துறந்து விடுகிறார். முனி நிலையில இதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். எந்த ஒரு முனிவர்களும் எப்படி தொழில் செய்தா என்னென்ன பண்ணா செல்வம் கொழிக்கும், என்னென்ன செய்தா வசதி வாய்ப்புகள்லாம் பெருகும் என்ற ஒரு தொழில் ரீதியான எந்த விதமான ஆலோசனைகளையோ உபாயங்களையோ வழிகளையோ அதற்குரிய நபர்களையோ அறிமுகப்படுத்தி இதெல்லாம் செய்ய அது செய்துனா உனக்கு நல்லாவும் என்றெல்லாம் சொல்லுது இங்கேயே கிடையாது. 8வது பிரதிமையிலே அது இல்லாமல் போயிடுது. ஆகையினால இதற்கு மேல் இருக்கக்கூடிய முனிவர்கள் முற்றிலுமாக பரிகிரக
மகாவிரதத்தை பரிகிரக தியாக மகாவிரதத்தை பின்பற்றுபவர்கள். ஆகினால அவங்களுக்கு சுத்தமாக அதெல்லாம் அப்படிப்பட்ட உபதேசங்கள் அறவுரைகள் அதையெல்லாம் அவர்கள், அதுக்கு பேர் அறவுரையே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்துக்கு வழிவகுக்கின்ற தொழில்களுக்கு உதவுகின்ற உரையை அறவுரை என்று சொல்வதற்கில்லை. அப்படி யாரும் முனிவர்கள் சொல்ல மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அதுதான் உண்மை நிலை. சிராவகனே 8ஆம் நிலை சிராவகனே சொல்வதில்லை, மற்றவர்களுக்கும் சொல்வதில்லை என்ற நிலை வந்த பிறகு முனிவருக்கு அதை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக அது இங்கே தான் 9வது நிலையில் கண்டிப்பாக அவர் வீட்டை விட்டு வெளியேறியே ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் தன் பேரில் சொத்து சுகம் வீடு வாசல் எதுவும் கிடையாது. அதனால் அவருக்குன்னு தனியாக தங்கிறதுக்கு தனியான எங்கே தனக்குரிய ஒரு ரூமு அறையே எதுவும் அவர் வைத்து கொள்வது கிடையாது. ஆக இந்த நிலையில் அவர் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். ஆக 10 வகை பரிகிரகத்தை தியாகம் செய்தவரும் இன்பமும் மகிழ்ச்சியும் கூடிய வைராக்கியத்தை உடையவரும் சமதாரசம் நிரம்பியவரும் தேவையான அளவு பொருளை மட்டும் வைத்திருப்பவரும். தேவையான பொருளை தனக்கு தேவையான பொருளை மட்டும் வைத்திருப்பார். வேற எந்த பரிகிரகத்தை, ஏதாவது தனக்கு தேவையாக வேட்டி துண்டு அதெல்லாம் அவருக்கு தேவை. கையில் பாத்திரம் அதெல்லாம் தேவை. அந்த உணவு உண்பதற்கு பாத்திரம், நீர் அருந்துவதற்கு பாத்திரம், சௌச்சத்திற்கு பாத்திரம், இதெல்லாம் அவருக்கு தேவையான பொருட்கள். அதையெல்லாம் வைத்திருப்பார். அதுக்கு இந்த பரிகிரக தியாகத்தில் அதையெல்லாம் விட்டுடணுன்ற அவசியம் கிடையாது. எதையெல்லாம் விடணும்? நிலம், புலம், வீடு, வாசல், பொன், பொருள், பணம், இதெல்லாம், அதாவது விலங்குகள். பரிகிரக தியாக பிரதிமாதாரி பசு வச்சுக்கலாமா, பாலுக்காக பசு வச்சு வளர்க்கலாமா, அல்லது பசு பண்ணையே வச்சுக்கலாமா, அல்லது அதுக்கு ஊக்கம் தரலாமா, அதுக்கு இது அதெல்லாமும் பரிகிரக தியாகத்தில் அதெல்லாம் விட்டுடுறார். ஆகையினால 10 விதமான பரிகிரகம்னு சொன்ன பிறகு அந்த 10ஐயும் விட்டு விடுகிறார். அது 10 விதமானது என்னென்னதும் சொல்லிட்டோம். ஆக 9ஆம் பிரதிமை ஏற்றுள்ள சிராவக அகத்தூய்மை மேலும் அதிகரிக்கிறது. இந்த அகத்தூய்மை நிச்சய பரிகிரக தியாக பிரதிமையாகும். அத்துடன் கஷாயம் மந்தமானதால் மிகவும் தேவையான பொருள்களை மட்டும் குறைந்த அளவு வைத்துக்கொண்டு மற்ற 10 வகை பரிகிரகங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். தனக்கு துணி, மாத்து கட்டிக்கிறதுக்கு துணி அதெல்லாம் வச்சுக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது சிராவக நிலையில். இந்த 9வது நிலையா 9வது நிலையில் அதெல்லாம் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் நிறைய சேர்த்து வைக்கிறது, நிறைய பணம் வச்சுக்கிறது, வீடு வாசல்லாம் வச்சுக்கிறது, மாடு கண்ணுலாம் வச்சுக்கிறது அதெல்லாம் கூடாது. அதற்கு உண்டான ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்ப தியாகத்தில் சொன்ன மாதிரி அதற்குண்டான வழிமுறைகளை கூட இவங்க சொல்வது கிடையாது. அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுக்கு புறப்பொருள் மீது பற்றுதல் இல்லாமல் போயிடுச்சு. ஆக எந்தவித பற்றுதலோ ஈடுபாடோ புறம் சார்ந்தது எதுவும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தன்னை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள். இன்னும் உடலையும் துச்சமாக மதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த தூய்மைத்தன்மையும் அந்த பற்றுதலும் விலகாத தூய்மைத்தன்மை ஏற்படலை, பற்றுதல் விலகலை. அதனால அவர்கள் உடலை மறைப்பதற்கு துணியை பயன்படுத்துகிறார்கள். அதற்கே ஆடைகள் அவர்களுக்கு தேவையான ஆடைகள், அதே போல நீர், உணவு உண்பதற்கு பாத்திரம் அதெல்லாம் அவங்களுக்கு தேவை. ஆனால் உணவை சமைக்க மாட்டாங்க, யாராவது சமைச்சு கொடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஆக முற்றிலுமாக ஆரம்ப தியாகத்தையும் பரிகிரகத்தையும் தியாகம் செய்து விடுகிறார்கள். ஆனால் முனி நிலைக்கும் இவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுவாகும். இவர்களுக்கு எது பர்சனலா என்னென்ன தேவையோ அதை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். ஆக மற்ற 10 வகை பரிகிரகங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்னும் சுபபாவம் மற்றும் அதற்கேற்ற புறக்கிரியைகளை தியாகம் செய்தல் விவகார பரிகிரக தியாக பிரதிமையாகும். இந்த பிரதிமையுடையவரின் வாழ்க்கை வைராக்கியத்தோடும் திருப்தியோடும் சமதாபாவத்தோடும் கூடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்தது 10வது அனுமதி தியாக பிரதிமா. இதுல என்ன சொல்றார் பாருங்க. परको पापारंभको जो न देई उपदेश सोदशमी प्रतिमा सहित श्रावक विगत कलेश. பரகோ பாபாரம்பகோ, பிறருக்கு பாபத்திற்கு காரணமான ஆரம்பம் சார்ந்த இம்சைக்குரிய கருத்துக்களை கூறாதவரே 10ஆம் பிரதிமையை ஏற்றுள்ள ஸ்ராவகர் ஆவார். பரகோ பாபாரம்பகோ ஜோன கோ தேய உபதேஷ், மற்றவர்களுக்கு பாபாரம்பத்திற்கு பாப செயல்களுக்கு காரணமான ஆரம்பத்திற்கு காரணமான உபதேசம் எதையும் செய்யாதவர்.
இம்சைக்குரிய கருத்துக்களை மற்றவங்களுக்கு சொல்லவே மாட்டார். அனுமதி தியாகம், அனுமதிக்கிறதே சரியா, நீ நல்லா பண்றப்பா, ஆடு மாடு வளர்க்கணும், நல்ல பால் பண்ணணும், தொழில் வளர்க்கணும், விவசாயம் பண்ணணும், இது பண்ண இந்த மாதிரி நல்லது, அதை செய் இதை செய் என்ற இப்படிப்பட்ட உபதேசங்கள் இதை கூட அவர் செய்வது கிடையாது. எந்த உயிரையும் கொல்லாதே அந்த மாதிரி உபதேசம் சொல்லலாம். ஆனால் இதை வளர்த்து உருவாக்கு, இதை செய் அதை செய், பில்டிங் கட்டு, அது பண்ணு, அதெல்லாம் அந்த மாதிரி செயல்கள், தொழில் சார்ந்த எந்த விதமான ஆரம்ப செயல்களுக்கும் ஹிம்சை செயல்களுக்கும் இவர் செய்யறதுன்றது முதலே விட்டு போச்சு, செய்வதற்கு ஆமோதிப்பதும் கிடையாது. ஆக பிறருக்கு பாபத்திற்கு காரணமான தொழில் சார்ந்த இம்சைக்குரிய கருத்துக்களை கூறாதவர் 10ஆம் பிரதிமையை ஏற்றுள்ள ஸ்ராவகர். ஆக அவருண்ட போய் நான் தொழில் செய்ய போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா அவர் அதுக்கு நீ தொழில் செய்யறதுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அதுக்குண்டான வழிமுறையும் கிடையாது, அதை ஆமோதிக்கிறதும் கிடையாது. இதெல்லாம் ஸ்ராவக நிலையில 10ஆம் நிலையிலே இதெல்லாம் போயிடுது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். ஆக நாம் அந்த பிரதிமையை ஏற்கின்றோம் என்றால் எப்படி நாம் நம்முடைய பரிணாமம் எப்படி இருக்கணும், நம்முடைய ஆன்ம தூய்மை எப்படி இருக்கணும், நாம் எந்த மாதிரி பாவத்தில் இருக்கணும், அந்த நிலைக்கு நமக்கு தகுதி இருக்கிறதா, இதையெல்லாம் யோசித்து நாம பிரதிமையை ஏற்கணும். அதுதான் இங்க சொல்றார். இவர் கவலைகளில் நின்றும் நீங்க, எவருக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆகையினால் தர்மத்தை சொல்லுவார், அறவுரையை சொல்லுவார், அறவுரைக்கு மாறான கருத்துக்கள் எதையும் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். இந்த 10ஆம் பிரதிமையை ஏற்றுள்ள ஸ்ராவகரின் தூய்மைத்தன்மை முன்பை விட அதிகரித்துள்ளது. இந்த தூய பரிணாமம் நிச்சய பிரதிமையாகும். அவருக்கு இயல்பாகவே ஏற்பட்ட உதாசீன பாவம், அதாவது பற்றுணர்வின் மந்த நிலை அதிகரித்து காணப்படுவதால் அவர் தனது உறவினர், நண்பர், நலம் விரும்புவோர் என யாருக்குமே எவ்வித ஆரம்ப தொழில், திருமணம் முதலியவை சார்ந்த செயல்களுக்கும் ஒப்புதல் அளிப்பதோ அல்லது கருத்து கூறுவதோ இல்லை. எல்லாம் திருமணம் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிட்டா இருப்பாரு. ஆக நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் அவருக்கு ஒரு பரிகிரகத்தை தியாகம் பண்ணிட்டார்னா உறவே கிடையாது. எப்போ பிரம்மச்சரியமானாரோ அப்போவே மனைவியே தனியாயாச்சு, மனைவியை விட்டு பிரிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்னங்குது? மற்ற உறவுகள், எந்த உறவுகளும் கிடையாது. ஆகையினால் யார் கேட்டாலும் எந்த விதமான தொழிலாக இருந்தாலும், அது ஹிம்சை இல்லாத தொழிலாக இருந்தாலும் சரி, ஹிம்சைக்குரிய தொழிலாக இருந்தாலும் சரி, துணி நெய்வதா எந்த விதமான செயலாக இருந்தாலும் எதையும் அவர் அதற்காக ஆசீர்வதிப்பதோ, நீ ரொம்ப நல்லா பண்றேன்னு பாராட்டுவதோ, அல்லது திருமணம் முதலானவற்றுக்கு ஏற்பாடு செய்யறதோ, அல்லது அதுக்கு ஆசீர்வாத பத்திரிகை கொண்டாந்து வச்சா ஆசீர்வதிக்க, இதை எதுவுமே அதற்கெல்லாம் ஆமோதிப்பது கூட கிடையாது. அதுக்கு பேர் தான் அனுமதி தியாகம். அனுமதிப்பதே, ஆமோதிப்பதோ அனுமதிப்பதோ எதுவும் கிடையாது. கிருத்தகாரித்த அனுமோதம் என்று சொல்லக்கூடிய 3 வகையிலும் முற்றிலுமாக இப்படிப்பட்ட உலகியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு, தொழில் சார்ந்த செயல்களுக்கு ஆசீர்வதிப்பதோ, அதை ஊக்குவிப்பதோ, அதை செய்யுங்கள் என்று சொல்லுவதோ எதுவுமே இவர்கள் செய்வதில்லை. இது 10ஆம் நிலை இல்லற ஸ்ராவகனுக்கு. இவன் இல்லத்தில் இல்லை, ஆனா இல்லற ஸ்ராவகனாகத்தான் கருதப்படுகிறான். இந்த நிலையிலேயே எப்படி அவர்கள் மாறிவிட்ட பிறகு மேல்நிலையிலேயே துறவர நிலையில் அதையெல்லாம் கூற மாட்டார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே அவர்கள் சென்று விடுகிறார்கள். அதற்கு இங்கிருந்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு விடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக உத்திஷ்ட தியாக பிரதிமா 11வது பிரதிமை என்ன சொல்றாங்க? ஜோசு சந்தவரத்தே தஜிடேரா மಠ ಮಂಡಪமே கரே பசரா உச்சித ஆஹார உதண்ட விஹாரி சோய காதச பிரதிமாதாரி. இங்க என்ன சொல்றாரு? ஜோ சுச்சந்தவரத்தே தஜி டேரா, கூடாரம் முதலியவற்றை எல்லாம் அமைத்துக் கொள்ளாமல் வீட்டை விட்டுட்டாங்க. எப்போ? பரிகிரக தியாகத்திலே வீட்டை விட்டாகி போச்சு. 9வது பிரதிமையிலே வீட்டை வீட்டை விட்டு வந்த பிறகு இப்போ அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னா, தனக்குன்னு ஏதாவது கூடாரம் அமைச்சுன்னு இருப்பாங்களா, டென்ட் போட்டு இருப்பாங்களான்னா அதெல்லாம் எதுவும் கிடையாதான். சுச்சந்த வரத்தே தஜி டேரா, கூடாரம் முதலியவற்றையெல்லாம் தனக்காக ஏதாவது ரூமார எல்லாம் கட்டி அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு விட்டு தனக்காக எது, ஏன்னா
இவருக்காக ஏதாவது கட்டுறாங்க அமைக்கிறாங்கன்னா அது சார்ந்த ஹிம்சை அவங்கள சேரும். ஆகையினால் இவங்க ஆமோதிப்பதும் கிடையாது, செய்யறதும் கிடையாது, செய்வித்தலும் கிடையாது. தனக்காக செய்வித்தல் அதுவும் ஹிம்சையில போயிடுது. நீ நல்லா பண்ணியிருக்க, ரொம்ப அழகா டென்ட் கூடாரம் போட்டிருக்க, பந்தல் போட்டிருக்க, இன்னும் பிரம்மாண்டமான பந்தல், ஆஹா அப்படி இப்படின்னாலும் அதை ஆமோதித்தால் அதற்கும் பாவம் வந்து சேர்ந்துரும். ஆகையினால இதையெல்லாம் கடந்து வந்து விட்ட காரணத்தினால் கூடாரம் முதலியவற்றை அமைத்துக் கொள்ளாமல், தனக்காக எதையும் செய்து கொள்ளாமல் சுதந்திரமாக செயல்படுவர். மடத்திலோ மண்டபத்திலோ தங்குவர். ஏற்கனவே கட்டி வச்சிருக்கக்கூடிய மடம், மண்டபம், தர்மசாலை, சத்திரம், அது மாதிரி இடத்துல இவங்களுக்காகன்னு உருவாக்கல. இவர் ஒரு பர்டிகுலர் நபருக்காக உருவாக்கல. நாம் கூட பாரு, தமிழ்நாட்டில் நிறைய கோயிலுங்களில் யாத்ரி நிவாஸ், தங்குறதுக்கு சத்திரங்கள்லாம் கட்டிக்கிட்டு வராங்க. அதுபோல யார் போனாலும் தங்குறாங்க. நாமும் அங்கே போனால் ஊரில் அந்த ஊரை சார்ந்தவங்களுக்கு கூட வீடு இல்லைன்னா அங்கே போய் தங்குறோம். அதுபோல பொதுவாக அமையப்பட்டிருக்கக்கூடிய மண்டபத்திலோ சத்திரத்திலோ மடத்திலோ தங்கலாம். இவருக்காக ஒரு தனி ஒருவருக்காக, பிரதிமாதாரிக்காக அல்லது முனிவருக்காக ஒரு மண்டபத்தையோ அல்லது கூடாரத்தையோ உருவாக்குகிறார்கள் என்றால், அப்படி அவருக்காக அவர் நிமித்தத்தால் உருவாக்கப்படுகின்ற அந்த செயல்களுக்கு, அதனால் ஏற்படக்கூடிய ஹிம்சைகளுக்கெல்லாம் அவர்களுக்கும் பங்கு ஏற்பட்டுவிடும். ஆகையினால அதையெல்லாம் அவர்கள் எதுவும் செய்து கொள்வது கிடையாது. உரிய ஆகாரம் மேற்கொள்பவர், சுதந்திரமாக விகாரம் செய்பவர் 11ஆம் பிரதிமை உடையவர் ஆவார். அவர் என்னென்ன விதிமுறைகள் வைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த விதிமுறைக்கு உட்பட்டு ஆகாரத்தை ஏற்றுக்கொள்வார். அதே நேரத்தில் சுதந்திரமா எங்க அவரை போய் யாரும் இந்த நிலையிலே 11ஆம் நிலையிலேயே அவருக்கு யாரும் நீங்க இங்க வாங்க, அங்க போங்க, அப்படி போங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவருக்கு எங்க போகணும், எப்படி போகணும் என்பதை அவர் சுதந்திரமாக விகாரம் செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாய். ஏன்னா இதற்கு அடுத்து முனிநிலை. அது இப்பவே பாருங்க, தரிசன பிரதிமையிலிருந்து இந்த 11ஆவது பிரதிமை வரல எப்படி அப்படியே ஒரு சிஸ்டமேட்டிக்கா முன்னேறி கொண்டு வருகிறது இந்த நிலைகள். ஆகையினால இதற்கடுத்து இப்ப இங்க பழகிட்டார். ஆகாரம் உட்கொள்றது, தூய ஆகாரத்தை உட்கொள்வது, சுதந்திரமாக விகாரம் செய்வது, யார் வீட்லேயோ அல்லது எங்கேயும் தனக்காக உருவாக்கப்பட்ட கூடாரம், அறை, அதில் போய் தங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த 11ஆம் நிலையிலேயே பழகுகிறார். அதுக்கப்புறம் முனிநிலைக்கு போகும்போது இது ரொம்ப சாதாரணமானது. அதுக்கப்புறம் அவருக்கு அது மாதிரி இருக்கிறதுல எந்த கஷ்டமும் இருக்காது. ஆக இதற்கெல்லாம் காரணம் உள்ளே ஆன்மாவிலே அப்படிப்பட்ட தூய்மைத்தன்மை தோன்றிவிட்டது. அப்படிப்பட்ட கஷாயங்கள் எல்லாம் நீங்கி விட்டன. அந்த கஷாயங்கள் நீங்கி தூய்மைத்தன்மை தோன்றி விட்டதால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நடக்குது. உள்ள கஷாயம் இருந்துக்கிட்டே வெளியில மட்டும் இதெல்லாம் விடுறோம்னாக்கா அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நிலைமைக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி புறச்செயல்களும் சில நேரத்தில் மாறி போகுது. ஆகையினால தான் அகத்திலே அந்த நிச்சய பிரதிமை இருக்கும் பட்சத்தில் இந்த விவகாரத்தில் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. தனக்குத்தானே அவர்களுக்கு உரிய செயல்முறை, எந்த ஒழுக்கமோ புற நடத்தையோ அதையெல்லாம் அவர்கள் தானாக பின்பற்றுவார்கள். அதை தான் நாம இங்க நினைவில் கொள்ளணும். இப்போ 11ஆம் பிரதிமை ஏற்றுள்ள சிராவகனின் நிலை தலை சிறந்த இல்லறத்தாரின் இறுதி நிலையாகும். இதுதான் இல்லறத்தினுடைய தலை சிறந்த நிலை, டாப் மோஸ்ட். இதுக்கு அடுத்தது முனிநிலை தான். அப்புறம் அவங்க உடல்ல இருக்கிற ஆடையும் திறந்து விடுவார்கள். ஆக இல்லறத்திலே கடைசி நிலை. இல்லறத்தில் என்றால் இல்லறம் என்பது வேறு, இல்லம் என்பது வேறு, இல்வாழ்க்கை என்பது வேறு. இதெல்லாம் நாம புரிந்து கொள்ளணும். இல்லம் என்றால் வீடு, இல்வாழ்க்கை என்றால் வீட்டில் இருந்து கொண்டு தர்மத்தை போற்றுவது, அல்லது வீட்டில் இருந்து கொண்டு தர்மத்தை போற்றாமல் இருந்தால் கூட இல்வாழ்க்கைன்னு சொல்லிக்கலாம். வீட்டில் இருக்கிறோம், வீட்டில் இருந்து கொண்டு வாழ்தல் இல்வாழ்க்கை. அற வாழ்க்கை என்பது வீட்டில் இருந்து கொண்டு அறத்தை போற்றுதல், பிறகு வீட்டை துறந்து அறத்தை போற்றுதல். இந்த 11ஆம் நிலை வரை இது எல்லாமே இல்லறம். இங்க இல்லறம் என்றால் இல்லாம போயிடுச்சு. எப்போ 9 என்று சொல்லக்கூடிய இல்லம் இல்லாத நிலையாக்கி விட்டது. அதனால இல்லம் இல்லாமல் வாழ்வதும் இல்லத்தில் வாழ்வதும் இரண்டுமே அறத்தோடு சேர்ந்திருக்கும் பொழுது அது இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை. ஆனால் அறம் இல்லை என்றால் அது இல்லறம் அல்ல, அது இல்வாழ்க்கை அல்லது வாழ்க்கையே இல்லைன்னு கூட சொன்னாலும் தவறில்லை. ஆக இப்படி இல்லறத்தார் என்பதற்கும் இல்வாழ்வான் என்பதற்கும் வேறுபாடு உண்டு என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறத்தோடு கூடியவர் தான் இல்லறத்தார்,
அப்படி வரத்தோடு கூடி ஒழுகுகின்ற இல்லறத்தார் கூட அதில் 8ஆம் நிலை வரை ஒன்றாக கூட வீட்டில் இருக்கலாம். அதை தாண்டியவருக்கு அங்க இல்லமும் கிடையாது. ஆக அவர் இல்லத்தில் இல்லாமலே அறத்தை போற்றினாலும் அவர் இல்லறத்தார். இல்லத்துல இல்லை. 9, 10, 11ஆம் நிலையில அவர் இல்லத்தை விட்டு விட்டார் என்றாலும் அவரை இல்லறத்தான் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் போய் மடத்துல எங்கன்னா தாங்கலாம். அவர் போய் காட்டுல தங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மண்டபம், மடம் அதுல தங்குறார். ஆகையினால இன்னும் முனிநிலைக்கு போகவில்லை என்ற காரணத்தினால், இன்னும் முழுமையாக பற்றை துறக்கவில்லை என்ற காரணத்தினால், இன்னும் ஆடை அணிவதை விலக்கவில்லை என்ற காரணத்தினாலும் அவரை இல்லறத்தார் என்று சொல்லுகிறார்கள். தலை சிறந்த இல்லறத்தார் இதுதான் இறுதி நிலை. இந்த இல்லறத்தார் இரு வகையாகவர், சுள்ளக்கர், அயலக்கர். இந்த பிரதிமையின் உயர்ந்த நிலை அயலக்க நிலை ஆகும். ஆக இந்த 11ஆம் நிலையை 2ஆக பிரிக்கப்பட்டு அதுல சுள்ளக் நிலை, அயலக் நிலை என்று, அதுல சுள்ளக்கை காட்டிலும் அயலக்கனுடைய நிலை உயர்ந்த நிலையாகும். இந்த அயலக்க நிலையை தாண்டிய பிறகு முனிநிலை ஏற்பட்டுவிடும். இந்த பிரதிமையுடைய ஸ்ராவகரின் பரிணாமத்தில் பற்றற்ற தன்மை மிகவும் அதிகரித்து காணப்படும். விகல்பமற்ற நிலையும் அடிக்கடி ஏற்பட்டு நீண்ட நேரம் நீடிக்கும். ஆக முன்ன மாதிரி இல்லை. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிக நேரம் ஆன்மாவில் ஆழ்தல், அதிக நேரம் அது நீடிக்கிறது. ஏன்னா இதுக்கடுத்த ஒரு அந்தர்முகூர்த்தம் வரை நீடிச்சிருக்கணும், அடிக்கடி வரணும். ஒவ்வொரு அந்தர்முகூர்த்தத்துக்கும் பரிணாமம் ஆன்மாவில் தோயணும், ஆன்மாவில் ஆழணும். அதுக்கடுத்த முனிநிலையில. ஆகையினால அதற்கேற்ப இப்போ இவருடைய தூய்மைத்தன்மை அதிகரித்தும் அந்த தூய்மைத்தன்மைக்குரிய அனுபூதி அடிக்கடியும் ஆன்மாவில் நிகழும். ஆகையினால் அந்த பயிற்சி ஆட்டோமேட்டிக்கா இவருக்கு இந்த நிலையில வந்துடும். இந்த பிரதிமையுடையவரின் அகத்தின் தூய பரிணாமம் நிச்சய உத்திஷ்ட தியாக பிரதிமையாகும். உத்திஷ்ட தியாக பிரதிமை என்று இதுக்கு பெயரு. ஆக அகத்திலே தனக்காக செய்யப்பட்ட எந்த ஒன்றையும் அவர் பயன்படுத்துவது இல்லை. தனக்காக உருவாக்கப்பட்ட எந்த ஒன்றையும் அவர் பயன்படுத்துவதில்லை என்ற நிலைக்கு வந்த பிறகு அவரை உத்தேசித்து அவருக்கு நிமித்தமாக செய்யப்பட்ட ஆரம்ப ஹிம்சையை முதலான ஹிம்சை, அடுப்பு எரித்தல் முதலானவற்றால் அவருக்காக அடுப்பை எரிவித்து அவருக்காக உணவை சமைத்து கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அவரை உத்தேசித்து செய்யப்பட்ட உணவுகளை அவர் தியாகம் செய்து விடுகிறார். இங்கே தியாகம் ஆயிடுது, முனி நிலையில சொல்லவே வேண்டியதில்லை. ஆக இப்படி அந்த அதற்குண்டான பரிணாமம், ஆன்மத்திலே தோன்றி இருக்கக்கூடிய அந்த பரிணாமம், அந்த தூய்மைத்தன்மை, அது நிச்சய பிரதிமை, நிச்சய உத்திஷ்ட தியாக பிரதிமையாகும். இதற்கு ஏற்ப ஏற்படும் மந்த வடிவ கஷாயத்தின் புறம் சார்ந்த சுபபாவம் நல்லுணர்வு, அதுவும் விவகார நோக்கிலே உத்திஷ்ட தியாகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கேற்ப அவருடைய ஆகாரம் ஏற்கும் முறை, அதுவும் உத்திஷ்ட தியாகமாக அமையும். இந்நிலை அடைந்த இல்லறத்தாருக்கு பிறவி, உடல் முதலியவற்றின் மீது உதாசீன பாவம் அதிகரித்து செல்லும். மற்றவர்களை காட்டிலும் இன்னும் அதிகமாகும். இந்த பிரதிமையை ஏற்றுள்ள சிராவகர் முனிக்கு ஒப்ப உத்திஷ்ட ஆகாரத்தை, அவருக்காக உத்தேசித்து செய்யப்பட்ட உணவை தியாகம் செய்தவர் ஆவார். உத்திஷ்ட ஆகாரத்தை அவர் ஏற்பது கிடையாது. யாரு? சுள்ளக் ஐலக் நிலையில இந்த நிலைக்கு வந்துடுறாங்க. முனி, ஐலக்கர், சுள்ளக்கர் ஆகியோரை நிமித்தமாக கொண்டு செய்யப்பட்ட உணவு முதலான பொருள்கள் உத்திஷ்ட வரம்புக்கு உட்பட்டவை. அவருக்காக அவர் நிமித்தமாக செய்யப்படுகிறது என்றால் அது அதனுடைய ஹிம்சைக்கு அவர்களும் பங்குதாரர் என்ற மாதிரி ஆயிடும். ஆகையினால அவரை உத்தேசித்து செய்த பொருட்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. உத்திஷ்டம் என்பதன் நேர்பொருள் உத்தேசம், உத்தேசித்து செய்யப்படுகின்ற ஆகாரம் முதலான. ஆகாரத்தையே இருக்கிறது இல்லைன்னா அப்புறம் அவருக்காக செய்யப்பட்ட ஆசனங்கள் அதையெல்லாம் அவர்கள் முற்றிலும் பயன்படுத்துவது கிடையாது என்பதையும் நாம் தெரியும். நமக்காக நாம் பயன்படுத்துகின்ற அப்படிப்பட்ட ஆசனங்களை சுத்தம் செய்து அவங்களுக்கு கொடுத்து அதில் உட்கார, அதுதான் முறை. ஆக முனிக்கு ஒப்ப உத்திஷ்ட ஆகாரத்தை தியாகம் செய்தவர் ஆவார். வீடு, குடும்பம் ஆகியவற்றினின்றும் விலகி சுதந்திரமாக விகாரம் செய்வார். விகாரம் நடந்து செல்றார். முனிநிலை மாதிரியே ஏறக்குறைய ஒன்று இவங்க ஆடையோடு இருக்காங்க. இன்னும் அந்த முனிநிலை கொண்டான அக தூய்மை, ஆன்ம தூய்மை இன்னும் ஏற்படலை. சஞ்சலனுக்கு, அதாவது அப்பிரத்யாக்கியான கஷாயம் தான் போயிருக்கு. பிரத்யாக்கியானம் போகணும், அதுக்கப்புறம் தான் முனிநிலை ஏற்படும். ஆகையினால இன்னும் அது போன்ற சில நிகழ்வுகளின் காரணமாக, அந்த கஷாயங்கள் இருப்பதன் காரணமாக இன்னும் ஆடை அணிகிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். அயலக்க நிலையில் கௌபீனம், அயலக்கராக இருப்பவர் கௌபீனத்தை மட்டும்தான் வச்சிருப்பார்.
கையில பிச்சி, மயிர்பீலிகை, கமண்டலம் ஆகியவை தவிர மற்ற புற பரிகிரகங்களை தியாகம் செய்து விடுகிறார். வேற எதுவும் அவருக்கு இருக்காது. ஆகமத்தை வைத்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். ஆகமம், மயிர்பீலிகை, கமண்டலம், கௌபீனம். கௌபீனம் 2 வச்சுக்கலாம், ஒன்று காயறதுக்கு ஒன்று மாத்திக்கிறதுக்கு 2, அவ்வளவுதான். இது ஐலக்கருடைய நிலைமை, புறம் சார்ந்த அவருடைய நிலை. சுள்ளக்க நிலையில் வாழ்வின்மை உணர்வு ஐலக்க நிலை போல் இருப்பதில்லை. விழைவின்மை உணர்வு, விழைதல், விருப்பம், விருப்ப உணர்வு இன்னும் ஐலக்கர் நிலைக்கு இவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் அடையலைன்றதால அவருடைய ஆகாரம், விகாரம் முதலிய கிரியைகள் ஐலக்கரை போன்று இருப்பினும் கோபினத்தோடு உடலை மறைக்க ஒரு போர்வையும், கண்டவஸ்திரம் என்று சொல்வார்கள் வடமொழியில, போர்வை நாம சொல்லலாம். ஆக அப்படிப்பட்ட ஒரு போர்வையும் பிச்சுக்கு பதில் கை துணி ஒன்றும் வைத்துக் கொள்வர். இவங்க பிச்சு வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, போர்வையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால எங்க உட்காரணும் எழுந்துக்கணும்னாக்கா அதை சுத்தம் பண்றதுக்கு கையில ஒரு கைத்துண்டு, கைத்துணி, கர்ச்சிஃப் மாதிரி, கர்ச்சிஃப் இல்லை, கைத்து, நம்ம பாஷையில் அப்படி சொல்கிறோம். ஆக ஒரு கைத்துணி, ஒரு போர்வை, கௌபீனம், இதெல்லாம் சுள்ளக்கர் வைத்திருப்பார். பிச்சுக்கு பதில் கைத்துணி, பிச்சு வச்சுக்க மாட்டார்ன்றது தெரியுது இதுல இருந்து. ஐலக்கர் மட்டும் பிச்சு வச்சுக்கிறாரு, சுள்ளக்கு அது தேவையில்லை, வைத்துக்கொள்வார். கேசலோச்சனத்திற்கு பதில் முடியை மழித்துக் கொள்வர். அவர் கேசலோச்சனை பண்ணிக்குவார் ஐலக்கர். ஆனால் சுள்ளக்கு கேசலோச்சனமும் கிடையாது, அவர் ஷேவ் பண்ணிக்கலாம், முடியை மழிச்சுக்கலாம், பிளேடு அதுக்கு உண்டான கருவியை கொண்டு பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் உணவு ஏற்கும் எண்ணமும் இருப்பதால் பாத்திரத்தில் உணவு ஏற்பார். இவர் கையில ஆகாரம் கிடையாது, பாத்திரத்திலேயே சாப்பிடலான் இருக்கிறதால அதனால பாத்திரத்திலும் உணவை ஏற்றுக்கொள்கிறார். ஆக இப்படி சுள்ளக், ஐலக் இவர்கள் இருவருக்கும் உள்ள வேறுபாடு இது என்பதை தெரிந்து கொள்ளணும். இருவருமே ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் ஆகாரம் ஏற்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த பிரதிமையை ஏற்றுள்ள சிராவகர் வீட்டை விட்டு வெளியேறுவது நியமமாகும். இந்த நிலைக்கு வந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆக வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். இதுக்கு முன்னே பரிகிரக தியாகத்துக்கே வீட்டை விட்டுடுறாங்க. ஆனால் பரிகிரக தியாகம் அப்படின்ற போது வீடு வேற ஒரு வீடா, வேற ஒருத்தர் வீடாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் அங்கே இருக்கிறதால அவங்க ஆப்ஜெக்ஷன் இல்லைன்னா இருக்கிறதால ஒன்றும் தப்பு இல்லை, யார் வீட்டில் ஒன்றாலும் போய் தங்கிக்கலாம். ஆனால் இந்த உத்திஷ்ட தியாக பிரதிமாதாரி வீட்டில், தன்னுடைய வீட்டில் இருக்கிறது இல்லை, தன்னுடைய வீடுன்றதே பரிகிரக தியாகத்திலே போயிடுச்சு. இருந்தாலும் மடத்திலேயோ சத்திரத்திலேயோ அந்த மாதிரி இடத்துல, பொதுவான இடத்துல தான் இவர்கள் இருப்பார்கள் என்பது இங்கே சொல்லிட்டார். அங்க 7 முதல் 10 வகை வரையிலான பிரதிமை நிலை, அது சிராவகர்கள் வீட்டை விட்டு வெளியேறியவர்களாகவோ அல்லது வீட்டில் இருப்பவர்களாகவோ காணப்படுகிறார்கள். ஆக இந்த காலத்துல 7ஆவதிலிருந்தே வெளியே போயிடுறாங்க பிரம்மச்சரியம். அது காரணம் நான் முதலே சொல்லிட்டேன். பிரம்மச்சரியத்தை இன்றைய சூழ்நிலையில வீட்டில இருந்து பாதுகாப்பது கொஞ்சம் கஷ்டம், அதனால போகலாம். ஆனாலும் உத்திஷ்ட தியாக பிரதிமை அது எந்த காலத்துக்குமே பொருந்தும். அவர்கள் வீட்டில் இருக்கவே போக மாட்டாங்க, வெளியில வந்துடுவாங்க. முனிவருக்கு அந்தர்முகூர்த்தத்துக்கு ஒரு முறை அதற்கு உட்பட்ட காலத்தில் விகல்பமற்ற ஆனந்த அனுபவமும் பற்றற்ற தன்மையும் தொடர்ந்து இருக்கும். அது அவருடைய பாவலிங்கம் ஆகும். அந்தர்முகூர்த்தத்துக்கு ஒரு முறை அவர் ஆன்மாவில் தோய்தல், அக தூய்மையில ஈடுபடுதல் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது அவருடைய பாவலிங்கம், அதாவது அக அடையாளம் ஆகும். அத்துடன் 28 மூலகுணங்கள் முதலான சுப விகல்பங்கள் திரவியலிங்கம். 28 மூலகுணங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறது, அதற்குண்டான நல்லுணர்வுகள், அது திரவியலிங்கம், புற அடையாளம், புறம் சார்ந்த அடையாளம். அதுபோல் 5ஆம் குணஸ்தான சிராவகருக்கு அவ்வப்போது விகல்பமற்ற சொரூபானந்த அனுபவம், அதற்கு ஏற்ப தொடர்ந்து இருக்கின்ற வீத்தராக தன்மையும் ஆகிய இந்நிலை பாவ பிரதிமா, அதாவது நிச்சய பிரதிமாவாகும். ஆக இங்கிருந்து இங்கே தொடர்ந்து, இங்கே ஆரம்பித்து இங்க தொடங்குறதால தான் அது முனி நிலையில போய் அது இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறது. இங்கே முனிக்கு நிலையில தான் ஆன்மாவை பத்தி எல்லாம் பேசணும், இங்க பேசக்கூடாதுன்னா அப்ப திடீர்னு போய் அப்படியே டக்குன்னு போய் ஆன்மாவை பத்தி எல்லாம் அங்க எப்படி வரும்? ஆக 4வது குணஸ்தானத்திலிருந்தே இது தொடங்குகிறது. ஏனென்றால் மோட்ச மார்க்கம் 4வது குணஸ்தானத்திலிருந்தே தொடங்குகிறது, அதெல்லாம் ஆகமம் சொல்லுது. அது மெல்ல மெல்ல விரிந்து கொண்டே சென்று அந்த தூய்மை தன்மை அதிகரித்து கொண்டே சென்று பிறகு 6ஆம் நிலைக்கு செல்வதற்கு ஏற்ற ஒரு நிலை 11வது விரத பிரதிமையிலே இல்லற
பிரதிபிம்பத்தினுடைய தலையாய நிலையிலேயே அதற்கேற்ற தகுதியை ஓரளவு இன்னும் ஒரு 99 100 அவ்வளவுதான், 1% 2% தான் வித்தியாசம். அந்த அளவு தகுதியை பெற்ற பிறகு முனிவராகும் போது டக்குன்னு அந்த பரிணாமம், அதற்கேற்ற பரிணாமம், தூயத்தன்மை எல்லாம் அமைந்து விடுகிறது. ஆக அதுதான் இங்க சொல்றாரு. அது போலவே 5ஆம் குணஸ்தான சிராவகருக்கு அவ்வப்போது விகல்பமற்ற சொரூபானந்த அனுபவமும் அதற்கு ஏற்ப தொடர்ந்து இருக்கும் வீத்தராகத்தன்மையும் ஆகிய இந்நிலை பாவ பிரதிமா, அதாவது நிச்சய பிரதிமாவாகும். அந்தந்த பிரதிமைக்கு ஏற்ப ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளபடி கஷாய மந்த வடிவ பாவம் திரவிய பிரதிமா அதாவது விவகார நோக்கில் பிரதிமையாகும். அதற்கேற்ற புறக்கிரியைகள் மற்றும் விவகார பிரதிமை இரண்டிற்கும் இடையே நிமித்த நைமித்திக்கு தொடர்பு இருப்பதால் அந்த கிரியைகளையும் விவகார பிரதிமை என்பர். நிமித்த நைமித்திக தொடர்பு என்றால் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம பின்னாடி விரிவாக படிக்க போறோம், அப்ப பார்த்துக்கலாம். ஆனால் திரவிய பிரதிமையை மட்டுமே உண்மை பிரதிமையை வடிவ சாரித்திரமாக கருதினால், வெளியில புறச்செயல்களை மட்டுமே பிரதிமைன்னு நினைச்சிட்டோம்னா உண்மையான பிரதிமை என்னன்றதை நம்மால் அறிய முடியாம அது விபரீதமாக முறிந்துவிடும். ஆக அந்த விபரீத நம்பிக்கைக்கு காரணமாகிவிடும். அதனால் பொய் உணர்வு, மித்யாத்துவம் ஏற்பட்டுவிடும். ஆகினால் தெளிவு இருக்கணும், இதுதான் உண்மையான பிரதிமை என்ற உணர்வு, தெளிவு, அறிவு இருக்கணும். அதற்கேற்ப நடைமுறையும் இருக்கணும். அப்போதான் நாம் உண்மையிலேயே அதை பின்பற்றுவதாக பொருள். இல்லைன்னா முனி நிலையில கூட மித்யா திருஷ்டிகள்லாம் இருக்காங்கன்றதை ஆகமத்தில் பார்க்குறோம். ஆகினால் அந்த மாதிரி நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நாம் இதை பின்பற்றுகிறோம் என்றால் அதற்குரிய தகுதி என்ன என்பதை நாம் அறிந்து செயல்படணும் என்பதற்காக இதெல்லாம் சொல்றாங்க. ஆகையினால அப்படி அறியாமல், புரியாமல், தெரியாமல் நாம் எதையோ செய்கிறோம் என்றால் அது மித்யாத்துவத்துக்கு வழிவகுத்துவிடும், அந்த வினைக்கட்டுக்கும் காரணமாகிவிடும். அத்துடன் இருக்கும் கஷாயம் அந்த நிலைக்கு ஏற்ப புண்ணிய பந்தம் ஏற்படும். ஆனா ஒண்ணு, எதுவுமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு இது போன்ற புறச்செயல்கள்ல கூட நாம செயல்படுகிறோம் என்றால் கஷாயம் மந்தமா இருக்கும், நல்வினை கட்டுக்கு காரணமா இருக்கும். அதனால சொர்க்க சுகம், போக பூமி சுகம் எல்லாம் கிடைக்கும். அதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால எதுவுமே செய்வானா, நம்ம இஷ்டத்துக்கு நாம இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம், அந்த பொருள், அந்த கருத்து ஒருபோதும் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளும். எவ்வளவுதான் அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் நாம் அந்த நிலைக்கு முன்னேறி அந்த நிலையிலே நாம் ஈடுபட்டு முழுமையான தூய்மையான அறத்தை போற்றுகிறோம் என்றால் அதுதான் உண்மையான அறம். அந்த நம்பிக்கை நாம எப்பவும் மனதில் இருக்கணும். அது நம்மால இயலாத பட்சத்தில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சுபபாவத்திலும் நற்செயல்களிலும் ஈடுபடுவது தவறல்ல. அவ்வாறு ஈடுபடுவதால் நல்வினை கட்டு ஏற்படும். அதனால சொர்க்க சுகம் அதெல்லாம் கிடைக்கும். அந்த கருத்துக்கு மாற்று கருத்து, மறுப்பு எதுவும் இங்கே இல்லை என்பதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி செயல்படுவதால் நம்முடைய பிறவி அருந்துவிடும், பிறவா நிலையை நாம் பெற்றுவிடலாம், அதுவே மோட்சத்திற்கு காரணமாகிவிடும் என்பது சரியான காரணம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கு என்ன காரணம் என்பதையும் நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் தேவகதியில போய் பிறக்கிறோம், பஞ்சகல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் நமக்கு நற்காட்சி ஏற்படுகிறது என்ற ஒரு இருந்தால் கண்டிப்பாக அந்த அடிப்படையில் அது புண்ணியம் மோட்சத்திற்கு காரணம் என்று சொன்னார்களே தவிர, அப்படி என்றால் எத்தனையோ முறை தேவனா போய் பிறந்திருக்கலாம், எத்தனையோ தடவை சமோசரணங்களை வைபவங்கள் எல்லாம் காதால கேட்டிருப்போம். ஆனாலும் இன்று வரை இன்னும் நாம் பிறவியில தான் உழன்று கொண்டிருக்கின்றோம். அது பல காரணங்களில் அதுவும் ஒரு காரணம் என்பதாக அதை கருத வேண்டுமே தவிர அதனாலேயே மோட்சம் ஏற்பட்டுவிடும் என்பதாக அதற்கு பொருள் அல்ல. தீய செயல்களில் ஈடுபடுபவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அப்படி சொல்லப்பட்ட கருத்து அது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். 5ஆம் குணஸ்தானத்தில் 11 பிரதிமைகளை பின்பற்ற வேண்டும் என்று உபதேசிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரதிமைகளை பின்பற்றும் போது முதலில் இருந்து மேலே செல்ல செல்ல கீழ்நிலை பிரதிமைகளில் பின்பற்றப்பட்ட ஒழுக்கங்களை விடாமல் ஒழுக வேண்டும். இதை நல்லா புரிந்துக்கணும். ஆக மேல செல்ல செல்ல சச்சித்த தியாகம் பண்ணோமா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிரதிமைகள்ல சச்சித்தம் முற்றிலுமாக தியாகம் செய்யப்பட்டு விடும். அதுக்கப்புறம் சச்சித்தம் பொருட்களை அவர்கள் உண்ண மாட்டார்கள். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன். இங்கேயும் கடைசியா ஒரு தடவை நிறைவாக அந்த கருத்தை மீண்டும் நினைவு கூறுகிறார். கீழ்நிலை பிரதிமைகளில் பின்பற்றப்பட்ட ஒழுக்கங்களை விடாமல் ஒழுக வேண்டும். அதனால்தான் சொன்னேன், முனிநிலையில போயிட்ட பிறகு ஆடு வலை, மாடு வலை, இது வலை, துணி நெய், இந்த விவசாயத்தை விட்டுடு, அது பாவம், இந்த விவசாயம் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரியான உபதேசங்கள் கூட
இங்கே போயிடுது. பரிகிரக தியாகம் ஆரம்ப தியாகத்திலே எல்லாம் போயிடுது. அதனால அதற்கு மேலே அப்படிப்பட்ட எந்த விதமான தொழில் சார்ந்த உபதேசங்களோ அல்லது தொழிலை ஆதரித்து பேசுவதோ, அதற்கு ஆசீர்வாதம் செய்வதோ, மன வாழ்க்கை அந்த வாழ்க்கை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் முற்றிலும் துறந்த நிலைக்கு சென்று விடுகிறார்கள். இங்க இல்லை அங்க பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுதான் புரிந்து கொள்ளும். கீழ்நிலையில் தோன்றிய ஒழுக்கம் தான் மேலும் தூய்மை பெற்று மேல்நிலைகளில் விரிந்து செல்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்க இல்லாது இங்க என்ன தூய்மை இருக்குதோ அது ஓரளவு 1 சென்டிமீட்டர்னா அங்க 30 சென்டிமீட்டரா விரிகிறது, அவ்வளவுதான். இங்க சுத்தமா கிடையாது, அங்க திடீர்னு 30 சென்டிமீட்டர் அளவுக்கு விரிந்து இருக்குது அப்படின்ற அர்த்தம் கிடையவே கிடையாது ஒருபோதும். இங்க 1 மில்லி மீட்டர்னு வச்சுங்க, அங்க 30 சென்டிமீட்டர் முழுமை, 30 ஒரு அடி ஒரு முழுமை அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்றேன். ஆக அது முழுமையானது. ஆனால் அந்த முழுமையினுடைய தொடக்கம் இங்கேயே தரிசன பிரதிமை 4ஆம் குணஸ்தானத்திலேயே தொடங்கி விடுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனுடைய விரிவு முழுமை அதுதான். மேல்நிலைகளில் விரிந்து செல்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 1 முதல் 6ஆம் பிரதிமை வரையிலான சிராவகர் கடைநிலை சிராவகர் என்றும், 7 முதல் 9ஆம் பிரதிமை வரையிலான சிராவகர் இடைநிலை சிராவகர் என்றும், 10 மற்றும் 11ஆம் நிலையில் உள்ளவர் உயர்நிலை சிராவகர் என்றும் அழைக்கப்படுவர் என்று சொல்லி, ஆக அந்த 11 பிரதிமைகளை சார்ந்த கருத்துக்களை, அந்த பிரதிமைகள் என்றால் என்ன, அந்த பிரதிமைகளை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி முறையாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக இங்கே ஆகம ரீதியாகவும் இங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பிரதிமைகளை எல்லாம் நாம் உரிய முறையில் புரிந்து கொள்ளணும். இதில் ஒரே ஒரு கருத்து, இப்போ நாம் 12 விரதங்களில் கூட சிக்ஷா விரதத்தில் சாமாயிக விரதம் புரோஷத உபவாச விரதம்லாம் வருது. அதே போல் பிரதிமைகளிலும் சாமாயிகம் புரோஷத உபவாச பிரதிமை சாமாயிக பிரதிமை இங்கேயும் வருது. இரண்டுக்கும் வேறுபாடு என்றால் அங்கே 2ஆம் நிலை பிரதிமைக்கு ஏற்ற தூய்மைத்தன்மை காணப்படும். இங்க இந்த பிரதிமை 3வது 4வது பிரதிமைக்கு ஏற்ற தூய்மைத்தன்மை இங்க காணப்படும். ஆக அதை விட சற்று கூடுதலாக இங்கே அத்திச்சாரம் இல்லாமலும் கூடுதலான தூய்மைத்தன்மையோடும் கூடி காணப்படும். அதை நாம புரிந்து கொள்ளணும். ஆகையினால சாமாயிக பிரதிமா, புரோஷத உபவாச பிரதிமா, சாமாயிக விரதம், புரோஷத உபவாச விரதம், இது போன்ற எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் தூய்மைத்தன்மை அடிப்படையிலும் அங்கே அத்திச்சாரத்தோடு கூடியிருக்கும், இங்கே அத்திச்சாரம் இல்லாமல் இருக்கும். இப்படிப்பட்ட வேறுபாடுகள், தூய்மைத்தன்மையில் வேறுபாடு, அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி இந்த 11 பிரதிமைகள் இப்படிப்பட்டது. இந்த கருத்துக்கு எந்த ஆகமத்திலும் நமக்கு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. உள்ளவாறு அனைத்தையும் அறத்தையும் இல்லற துறவர நெறியை உள்ளவாறு உணர்ந்து உள்ளவாறு போற்றி உள்ளவாறு கடைபிடித்து நாம் அனைவரும் பிறவா நிலைக்கு உயர்வோமாக பேரின்பத்தை அடைவோமாக என்று கூறிக்கொண்டு இந்த 4ஆம் பாடத்தை இதோடு நிறைவு செய்கின்றேன். இது சார்ந்த ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிக்கிறங்க. நாளைக்கு வகுப்பு வச்சுக்கலாமா சார்? எப்படி? நாளைக்கு இருக்குல்ல சார், சனிக்கிழமை இருக்குல்ல? இருக்கு. அதான் கேட்டேன், ஏதாவது வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? யாரும் காணும் சார். அப்போ எதுக்கும் கொஞ்ச நேரம், ஏன்னா அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது இல்லை, அதனால சில நேரம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா டைம் வேறு ஆயிடுத்து, நம்ம ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட்டு. சரி, இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சிடலாம் எப்படியாவது அப்படின்னு. ஐயன்னு வந்தாரு, யாரு காணும்? என்னது யாரு? வெறும் ஐயன்னு ஒருத்தர் வந்தாரு, யாருன்னு தெரியல. ஆனா இப்ப இல்ல. ஐயன்னா ஐயன் இங்கிலீஷ் லெட்டர் சார், இங்கிலீஷ் லெட்டர் ஐயன். ஓ தெரியல. சரி, இப்போ
யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை எல்லாருக்கும் டைம் ஆகும். டைம் ஆயிடுச்சுல்ல, 10 ஆக போகுது. 9:50 ஆயிடுத்து. சரி, இப்போ மங்கள வாழ்த்து நிறைவு பண்ணலாம். வேற எதுவும் தகவல் ஒன்றும் இல்லைங்களே? அவ்வளோதானே? சரி, ஓகே. திருவரம் வளர்க செங்கோல் நன்கிணிதரச நாள்க நாடெலாம் விளைக மற்றும் எங்குளரத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னூல் புகழொடு பொலிகமிக்கே. அனைவருக்கும் வணக்கம். சம்மிங் தர்ஷன்.